கிபி 52 இயேசு கிறிஸ்துவனுடைய நேரடி சீஷரான செயின்ட் தாமஸ் நமது தேசத்திற்கு வந்து நற்செய்தியை அறிவித்ததன் விளைவாக உருவானதே சைவமும் வைணவமும். சமய வரலாற்று ஆசிரியர்களின் இந்த ஆராய்ச்சியின் முடிவுகளை தொகுத்து அதை சைவமும் வைணவம் கிறிஸ்தவமும் என்று ஒரு கதாகாலட்சமாக வெளியிட தேவன் கிருபை தந்தார். நமது பேரன்புக்குரிய இந்து சகோதர சகோதரிகள் அறியாமல் ஆராதித்து கொண்டிருப்பது திரியேக தேவனாகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியையே. ஆனால் அந்த திரியேக தேவனை தங்களின் கலாச்சாரத்தின்படியே உருவகப்படுத்தி சிவனாகவும் பிள்ளையார், முருகன், பிரம்மா, ஐயப்பன், ஓம் சக்தி, மகாவிஷ்ணு என ஆராதிக்கின்றனர். நம் இந்துக்களின் பக்தியை யாருமே எந்த குறையுமே கூற முடியாது. ஆனால் அவர்கள் பக்தி வைத்தது உருவகப்படுத்திய தெய்வங்களின் மேலேயே. உருவகம் என்றுமே உருவகம்தான், அது டூப்ளிகேட். ஒரிஜினலை பிடித்து கொண்டால் மட்டுமே பாவ மன்னிப்பு, விடுதலை, மீட்பு, நித்திய ஜீவன் கிடைக்கும். எனது ஆடியோ சீடியை கேட்ட லண்டனில் வாழும் ரோஷன் என்கிற சகோதரர், நம் முன்னோர்கள் எப்படி இந்து தெய்வங்களை உருவகப்படுத்தி உள்ளனர் என்று நான் ஆடியோவில் கூறியதற்கு அந்த தெய்வங்களின் உருவங்களையே பதிவு செய்து அதை ஒரு விசிடியாக மாற்றி அனுப்பினார். நம்மை சுற்றி இருக்கிற இந்து சகோதர சகோதரிகளுக்கு அவர்கள் அறியாமல் ஆராதிப்பது திரியேக தேவனையே என்கிற சத்தியத்தை அவர்களுக்கு தெளிவாக புரிய வைக்க இந்த விசிடி உதவும் என்கின்ற எண்ணத்தில் இதை அந்த உருவகப்படுத்திய படங்களோடு யூதனுக்கு யூதனைப் போல சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தில் ஒரு விசிடியாக கர்த்தரின் திருப்பாதங்களில் அர்ப்பணிக்கின்றேன். கஜானனம் ஓதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு பலசாரபக்ஷிதம் ஓமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் விக்னேஸ்வர பாதபங்கஜம். அண்ணா, நான் கேட்கிறேன்னு தப்பா எடுத்துக்க கூடாது. இவ்வளவு நாளும் நீங்க ஒரு தீவிர வைராகியம் உள்ள இந்துவா பக்திமானா எல்லா கோவில்களுக்கும் கஷேத்திரங்களுக்கும் போயிட்டு இருந்தேன். இப்ப நீங்க ஒரு கிறிஸ்தவரா மாறி இருக்க. கிறிஸ்தவரா மாறின பின்னாடியும் எதுக்குன்னா இந்த கஜானனம், உமாசுதம், விக்னேஸ்வரன் எல்லாம் பாடிட்டு ஆரம்பிக்கிறேன். அபிஷ்டோ, இப்பயும் நான் இந்த பகவான் இயேசு கிறிஸ்து தாண்டா பாடிட்டு இருக்கேன். என்ன சொல்றேன் நீங்க? கஜானனம், விக்னேஸ்வரன் பிள்ளையார பாடிட்டு இயேசு கிறிஸ்துவ தான் பாடுறேன்னு சொல்றேன். அம்மாவாசைக்கு அப்துல் காதருக்கு என்னன்னா சம்பந்தம் இருக்குடா. ஏன்னா அந்த சர்வ வல்ல சர்வேஸ்வரனாகிய இயேசு கிறிஸ்துவத்தான் இங்க நம்மளவா பெரியவாள்லாம் பிள்ளையாராவும் விக்னேஸ்வராவும் உருவப்படுத்தி வச்சிருக்கா. என்னன்னா புது கதை விடுறேன்? இல்ல, இது புது கதை இல்லடா, இதுதாண்டா உண்மை. பகவானோட திட்டத்தின்படி இயேசு கிறிஸ்து இந்த லோகத்துல பிறந்து இந்த லோகத்து மனுஷாளோட பாவங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததை அப்படியே உருவகப்படுத்தி உருவாக்குறது தாண்டா இந்த பிள்ளையார். நன்னா விளக்கமா கொஞ்சம் புரியும்படியா தான் சொல்லுங்களேன். ஒரு தடவை இல்ல, 4 தடவை சொல்லுங்க, அப்பதான் அவனுக்கு புரியும். அண்ணா, என்கிட்ட ஒம்புக்கு வர வேண்டாம்னு சொல்லி வைங்க. பிறகு என்னோட வாய் பேசாது. ஆமா, சொல்லிவிட்டேன். சரி சரி சரி, சும்மா இருங்கடா. ஆத்துல உங்களை வச்சுட்டு உங்க ஆம்பளை என்னதான் பாடுபடுறாளோ தெரியல. அண்ணா, அங்க ஆத்துல கதையா வேற. அவன் அங்க பொட்டி பாம்பு. ஆத்துக்காரி ஒரு பார்வை பார்த்தான்னா போறோம், சப்த நாடியம் அப்படியே அடங்கிடும். ஆமா, இங்க மட்டும் என்ன வாழறதான், வெளியில சொன்னா நாரி போயிடும். போறோம், கொஞ்சம் 2 பேரும் பணாத்தாம இருக்கலா? சரி, நீங்களே அதை பண்ணுங்க. இனிமே நாங்க வாயே திறக்க மாட்டோமே. சரி சரி, விஷயத்துக்கு வாங்கண்ணா. ஆமா, விஷயத்துக்கு வாங்கண்ணா.
பிள்ளையார எப்படி இயேசு கிறிஸ்துதான்னு சொல்றேன்? சொல்றேன்டா. என்னைக்கு பகவான் படைச்ச முதல் மனுஷா ஆதாமும் ஏவாளும் அவளோட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாம போய் அவர் எதை செய்ய வேண்டாம்னு சொன்னாரோ அதை செய்தாளோ அன்னைக்கே அவளும் பாவத்தில் விழுந்து அவளோட பரம்பரை வாரிசான நம்மளையும் அதே பாவத்தில் பிறக்கும்படியா பண்ணிட்டா. இதைத்தான் ஜென்ம பாவம் சகச மலம்னு நம்முடைய வேதங்கள்லாம் சொல்றது. மனுஷா பாவத்தில தான் பிறந்தாங்கிறத சங்கீதக்காரனாகிய தாவீது என் தாய் பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள்னு சொல்றான். அதை இங்க பார்வதி தேவி குளிக்க போறச்ச தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய அழுக்க பாவத்தை திரட்டி ஒரு பிள்ளையார காவலுக்கு பிடிச்சு வச்சான்னு உருவப்படுத்தி வச்சிருக்கா. அதனாலதான் பிள்ளையாருக்கு அழுக்குருண்டை பிள்ளையார்னு ஒரு பேரே வந்துச்சு. லோகத்து மனுஷாவோட பாவங்களை போக்க, கஷ்டங்களை நீக்க, விக்கிரகங்கள்ல இருந்து விடுதலை தர்றதுக்காக இயேசு கிறிஸ்து மனுஷ பிறவியா அவதாரம் எடுத்தார். உண்மையிலேயே விக்னங்களை போக்குறவர் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மாத்திரம் தாண்டா. அதைத்தான் பிள்ளையாருக்கு சிம்பாலிக்கா பேரா இங்க வச்சிருக்கா. இறைவன் மரித்து மீண்டும் உயிர்த்தெழுறதுக்கு அடையாளம் தாண்டா பிள்ளையார். பிதாவே இயேசு கிறிஸ்துவ கல்வாரி சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். இங்க சிவனே பிள்ளையாருடைய தலையை வெட்டுறாருன்னு காட்டுறார். இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார்ங்கிறத இங்க சிவனே அவருக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார்னு உருவப்படுத்தி வச்சிருக்கா. அப்படி உயிர்ப்பிக்கும் போது ஏன் வெட்டி போட்ட மனுஷ தலையை எடுத்து ஒட்ட வைக்காம ஒரு யானை குட்டியினுடைய தலையை எடுத்து வைக்கிறா தெரியுமா உனக்கு? அது மறுரூபம் ஆக்கப்படுதல். அப்படி போடுறா சக்கேன்னா பிரபாதம்னா மேல சொல்லுங்க, மேல சொல்லுங்க. பிள்ளையார ஏன் தண்ணீர்ல பிள்ளையார் சதுர்த்திக்கு பிறகு கொண்டு போய் கரைக்கிறா தெரியுமா உனக்கு? அவர் அழுக்குருண்ட பிள்ளையார் இல்லையோ, அந்த அழுக்கெல்லாம் போகணுங்கிறதுக்காகத்தான் தண்ணியில கரைக்கிறாளோ? அண்ணா இவனை நன்னா அழுக்கு போக தினமும் குளிக்க சொல்லுங்க. நான் பக்கத்திலே நிக்க முடியல. நான் வேண்டாம் வேண்டாம். டேய் விடுங்கோடா. பிள்ளையார கொண்டு போய் ஏன் தண்ணியில கரைக்கிறா தெரியுமா? மத்த யாரையுமே கரைக்கிறது இல்ல. ஏன் தெரியுமா உனக்கு? ஆமா அண்ணா, வேற எந்த தெய்வத்தையும் கொண்டு போய் கரைக்கிறது இல்லையே, பிள்ளையார மட்டும்தான் கொண்டு போய் கரைக்கிறா. அதுக்கு என்னென்ன அர்த்தம்? அண்ணா அதை சொல்லாதீங்க. அத இவனே ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சுட்டதா இவனோட மச்சினி கிட்ட போய் சொல்லி அளந்துட்டு இருப்பான். அண்ணா வேண்டாம் வேண்டாம், இப்படித்தான் ஏதாவது ஏடாகடமா பேசி குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கான். டேய் நிறுத்துங்கடா உங்களுடைய சண்டைய. நான் மேற்கொண்டு ஏதாவது சொல்லணுமா வேண்டாமா சொல்லுங்க. சாரி அண்ணா, நீங்க மேல போங்க. பிள்ளையார் ஏன் தண்ணியில கரைக்கிறா? ஏன்னா பிள்ளையார் இயேசு கிறிஸ்துவோட உருவகம், ரெப்ளிகா. இயேசு எப்படி மனுஷனா அவதாரம் எடுத்தார்? அவர் மனுஷ உறவுல பிறக்கல. பரிசுத்த ஆவியானவர் கன்னி மரியாளின் மேல நிழலாடியதன் மூலமாக அவள் கருவுற்றாள். அவர் உற்பவிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் இந்த லோகத்தில் உலாவி பிறகு எல்லோரும் பார்க்க பரமேறி போறச்ச என்ன சொல்லிட்டு போனார்? நான் போய் பரிசுத்த ஆவியானவரை உங்களிடத்தில் அனுப்புவேன், அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழி நடத்துவார், நான் போகலைன்னா அவர் வரமாட்டார்னு சொல்றார் இல்லையா? பரிசுத்த ஆவியானவரை பைபிள் எப்படி சித்தரிக்கிறது? அவரை முன்மாறி பின்மாறி தாகமுள்ள யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன், அவர் தண்ணீரின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்னு வேதம் சொல்றது. அதாவது பரிசுத்த ஆவியானவரை தண்ணீராக, நாம உயிர் வாழ்றதுக்கு மிக மிக அத்தியாவசிய தேவையான நீராக, அமிழ்தமாக பைபிள் சித்தரிக்கிறது. திருவள்ளுவர் பரிசுத்த ஆவியானவரை வான்மழை என்றும் அமிழ்தம் அப்படின்ட்டு போற்றி சொல்றாரா. வான் நின்று உலகம் வழங்கி வருவதால் தான் அமிழ்தம் என்றுணர்பாயிற்று என்று எழுதியிருக்கு. அதாவது மழை இடைவிடாமல் பொழிவதால் உலகம் நல்ல முறையில் செயல்படுகிறது, எனவே அது அமிழ்தம் என்று அழைக்கத்தக்கதாகும். அதுபோல பரிசுத்தாவின் மழை இடைவிடாமல் பொழியப்படுவதால் தேவ பிள்ளைகள் அறநெறியில் செயல்படுகிறார்கள், எனவே அது நித்திய ஜீவன் அளிக்கும் அமிழ்தம் என்று உணரத்தக்கதாகவும் அப்படின்ட்டு ஆவியானவரை சிறப்பித்து போற்றுகிறார் திருவள்ளுவர். அப்பேற்பட்ட பரிசுத்த ஆவியானவராகிய தண்ணீர்ல கொண்டு போய் பிள்ளையாரையும் கரைக்கிறார். இதுதான் தாத்பரியம். கங்கா ஸ்நானம் பண்றது, சமுத்திர ஸ்நானம் பண்றது, ஜலதீட்சைங்கிறது எல்லாமே இந்த அடிப்பில் வந்து தாண்டா. இப்போ நோக்கு புரியுறதா? இப்பதான் எனக்கே புரியுது. ஏன்னா இந்த ஓங்கிற ஓங்கார பிரணவநாதத்தினாலதான் இந்த பிரபஞ்சமே உருவாச்சுன்னு சொல்றாளே. ஆமாண்டா, ஓம்ங்கிற அந்த ஓங்கார நாதத்துல தான், அந்த வார்த்தையினாலதான் இந்த பிரபஞ்சமே உருவாச்சு. ஓம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லடா, ஆம் என்றும் ஆமேன் என்றும் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறத இங்க நம்மளவா ஓம்னு சொல்றா. ஆம் என்றும் ஆமேன் என்றும் வார்த்தையா இருக்கிறது யாரு?
சாட்சாத் பகவான் இயேசு கிறிஸ்து தாண்டா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தையை மாம்சமாக்கியது அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்றது. அதாவது மனுஷ அவதாரம் ஆகியதுன்னு வேதம் சொல்றது. இதைத்தான் பாக்ய பிரம்மா அப்படின்னு சொல்லிட்டு உபனிஷத்துக்களும் சொல்றது. அந்த ஆம் ஆமேன் ஓம் அப்படிங்கிற வாக்கியம் வார்த்தையினாலதான் இந்த சர்வ லோகம் பிரபஞ்சமே படைக்கப்பட்டதுடா. இயேசுதான் இந்த உலகத்தை படைச்ச படையப்பாவா? அடச்ச, இவனோட சேர்ந்து படையப்பான்னே வருது எனக்கும். இயேசுநாதர் தான் இந்த உலகத்தை படைச்சவரா? ஆமாண்டா, அவர் தாண்டா படைச்சார். எல்லாமே அவரால் தாண்டா உண்டாச்சு. உண்டானது ஒன்றும் அவராலே அன்றி வேறு ஒருத்தராலும் உண்டாக்கப்படலைன்னு வேத தெளிவா சொல்றதுடா. அப்போ இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் பகவான்னா, பிறகு இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவின் எல்லாம் சொல்றாளே, இவெல்லாம் யாரு? டேய், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி 3 பேரும் ஒருத்தர் தாண்டா. கடவுள் ஒருத்தர் தான். அவர் திரியேக தேவனாக திருமூர்த்தியாக இருக்கிறார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி 3 பேருமே எப்படி திரியேக தேவனா ஒருத்தராவே இருக்காளோ, அதே போல இங்க சிவனும் சக்தியும் முருகனும் ஒன்னாவே இருக்காடா. அண்ணா 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 அண்ணா, எங்க இருந்து எங்கேயோ தாவரல. அண்ணா உங்களை ஆஞ்சநேயர் இருக்கிறா, அவனை 4 போட்டு போடுங்க. தாவலடா, அவளை போலவே இங்க இவானு ஒன்னாவே திரியேக தேவனா இருக்கான்னு சொல்றேன். சிவன் சக்தி முருகன் இவா 3 பேரும் ஒண்ணுதாங்கிறத இங்க சோமாஸ்கந்தரா உருவகப்படுத்தியிருக்கா. பகவானும் பரிசுத்த ஆவியும் ஒண்ணுதான், வேற வேற இல்லைங்கிறத இங்க சிவனும் சக்தியும் ஒன்னா இருக்கான்னு அர்த்தநாரீஸ்வரரா சைவா சொல்றா. சிவனும் விஷ்ணு ஒன்னா இருக்கான்னு ஹரிஹரனா வைஷ்ணவா சொல்றா. சிவன் விஷ்ணு பிரம்மா 3 பேரும் ஒண்ணுதாங்கிறத திருமூர்த்தியா காட்டுறா. இத நாயன்மார்களும் ஆழ்வார்களும் அப்படியே சிலாகிச்சு பாடுறா. தெரியுமாடா? அவள்லாம் பாடியிருக்காளா? என்னென்ன பாடியிருக்கா? ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்கன்னு மாணிக்க வாசகர் திருவாசகத்துல பாடுறார். மூவராகிய மூர்த்தின்னு நம்மாழ்வார் திருவாய்மொழியில புகழ்றார். உடம்பு உருவில் 3 மூர்த்தி வேறாய் உலகுய நின்றவன்னு பெருமாளை பார்த்து திருமங்கை ஆழ்வார் சொல்றார். மூவராகிய ஒருவனின்னு மறுபடியும் சொல்லி சொல்லி சிலாகிக்கிறார். யாவருமா யாவையுமா எழில் வேத பொருள்களுமாய் மூவருமாய முதலாய மூர்த்தின்னு அந்த திருமூர்த்திய பாடுறார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு திருவள்ளுவர் பாடுறார். பகவன்னா தன்னை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக பகுத்து நிற்பவன்னு திருக்குறள் சொல்றதுடா. அண்ணா நீக்கு அப்படியே தலைய சுத்துறதுண்ணா. இவ்வளவு நாள் தெரிஞ்சுக்காத விஷயத்தை இப்ப தெரிஞ்சுக்கிற சமயத்துல அப்படித்தாண்டா இருக்கும். அதுக்காக நம்ம எதையுமே காதுல வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடமண்டா நிக்கப்படாது. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவுடா. நல்லா சொல்லுங்கண்ணா, அப்பதான் இந்த மரமண்டையில ஏறும். மறுபடியும் ஆரம்பிச்சுட்டா, விட்டு தொலைங்கடா. சரி, நீங்க மேல போங்க. அண்ணா உங்களை மேல போக சொல்றான் வைகுண்டத்துக்கு. சரி நிறுத்துங்கோடா. ஏன்னா இப்ப இந்துக்களோட சிவன் சக்தி முருகன்கிறது கிறிஸ்தவாளோட பிதா குமரன் பரிசுத்தாவி தானே? ஆமாண்டா, பிதா குமாரன் பரிசுத்தாவியே நம்ம தேசத்தவா நம்மோட திராவிட கல்ச்சர் பண்பாடு கலாச்சாரத்தின் பிரகாரமா சிவன் சக்தி முருக கடவுளா ஏத்துக்கிட்டா. கடவுளுக்கு பேர் கிடையாதுடா. பக்தன் மோசே சீனாய் மலையில பகவான்கிட்ட போய் கேட்கிறார், ஆண்டவரே உம்முடைய பெயர் நாமம் என்னன்னு கேட்கிறார். அதுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்றார் தெரியுமா? நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு தான் சொன்னார். நாம தான் அவருடைய செயல்களை கிரியைகளை பார்த்துட்டு யெகோவா ஈரே, யெகோவா நிசி, யெகோவா ஷம்மான்னு பேர் வச்சோம். வாட்டர், தண்ணி, ஜலம், தீர்த்தம், வெள்ளம், நீலு, பானின்னு எப்படி சொன்னாலும் சரி அது தண்ணியை தாண்டா குறிக்கிறது. லாங்குவேஜ் தாண்டா டிஃபரெண்ட், மீனிங் எல்லாம் ஒண்ணு தானடா. ஆமா ஆமா, நீங்க மேல போங்க. பகவான் அன்பே உருவானவர்டா. அவரோட அன்புக்கு இந்த லோகத்துல ஈடு இணையே கிடையாதுடா. நாம 1000 டயலாக் பேசுவோம், அது ஒரு பொண்ணை பார்த்தாச்சுன்னா போச்சு, அப்படியே வலிஞ்சுட்டு நான் உனக்காக உயிரை கூட கொடுப்பேன்னு பேத்துவான். என்னன்னா அது நீங்க மாமி கிட்ட அந்த காலத்துல சொன்ன டயலாக் எல்லாம் இப்ப போய் பேசிட்டு இருக்க? ஏய், முன்னாடி தெரியாம வயசு கோளாறுல சொல்லிவிட்டேன்டா. பகவான் எந்த டயலாக்குமே பேசாம தன்னோட பிரதிபலிப்பான இயேசுவையே, தன்னில் ஒரு பாகமான தன்னையே, தன்னோட புள்ளியையே நம்மோட இந்த மனுஷாவோட பாவத்துக்கு பரிகாரமா பலியா கொடுத்தாரடா. அந்த அன்புக்கு ஈடா எதடா சொல்ல முடியும்? தமிழ்ல சிவம்னா அன்புன்னு அர்த்தம். அன்பும் சிவனும் இரண்டன்பர் அறிவிலார் அப்படின்னு சொல்லிட்டு ஞானிகள் பாடியிருக்காடா. அந்த ஈடு இணையில்லாத அன்பையே சிவமாக சிவனாக நாம ஏத்துக்கிட்டோம். வா வா, बढ़िया, बहुत अच्छा.
இயேசு கிறிஸ்துவை போல ஒரு அழகுள்ள தேவன் இந்த லோகத்திலே ஒருத்தருமே கிடையாதுடா. அவர் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, 1000-10,000 பேர்களில் சிறந்தோர், கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், ராஜாதி ராஜன்லாம் அவரை பத்தி சொல்றார். தமிழ்ல முருகன்னா அழகுன்னு அர்த்தம், முருகன்னா அழகன்னு அர்த்தம். அந்த அழகுள்ள பகவான இங்க நாம முருகனா குமர கடவுளா ஏத்துட்டோம். வா வா படியா பகுத் அச்சா. பிதா இருக்கிறார், குமாரன் இருக்கிறார், தாய் இல்லாம இருக்க முடியாதே. அதனால பரிசுத்த ஆவியானவரை பலனை கொடுக்கக்கூடியவர், வல்லமையை கொடுக்கக்கூடியவர், ஞானத்தை சக்தியை கொடுக்கக்கூடியவர்னு சக்தியாக, அம்மையாக, அம்பாளாக இங்க ஏத்துட்டோம். இப்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை சிவன் குமரன் சக்தியாக ஏத்துக்கிட்டவா சைவாள்னு அழைக்கப்பட்டா. வாரியா வாரியா ஜவாப் நஹி ஹை. ஏலே இவனுக்கு என்னடா ஆச்சு? ஒண்ணு இல்லன்னா இவனோட மச்சினி ஹிந்தி கத்துக்கிறா, அதோட தாக்கம் தான் இது. அவளுக்கு ஹிந்தி சொல்லி கொடுக்கிற சாக்குல இவன் போய் ஹிந்தி கத்துட்டு இருக்கான். ஏண்டா அப்படியா? ஐயோ அண்ணா, அதெல்லாம் ஒண்ணுமே அண்ணா. நீங்க சொன்ன விளக்கம் ரொம்ப நன்னா இருந்துச்சு இல்லையா? அதான் என்னையும் அறியாம அந்த வார்த்தை வந்துடுத்துனா. சரி சரி சரி, விஷயத்துக்கு வருவோம். பரிசுத்த ஆவியானவரை பெண்பாலாக ஏத்துக்கிறதுக்கு சில பேர் மறுப்பு தெரிவிச்சா. பரிசுத்த ஆவி ஆணாத்தான் இருக்க முடியும். அவர் கன்னி மரியாளின் மீது நிழலாடியதன் மூலமாக இயேசு கிறிஸ்து ஜனிப்பிக்கப்பட்டார். அதனால அவர் ஆணாத்தான் இருக்கணும். அவர் விண்ணிலிருந்து வந்தவர், விஷ்ணு அப்படின்ட்டு அவ ஏத்துக்கிட்டார். விஷ்ணுவிலிருந்து பிறந்தவர் பிரம்மா. இந்த லோகத்தை படைச்ச இயேசுவை பிரம்மான்னு ஏத்துக்கிட்டார். இவாள்லாம் வைஷ்ணவாஸ்னு சொல்லப்பட்டார். ஆக சைவம் வைணவத்துக்கு பேச கிறிஸ்தவம் தாண்டா. கிறிஸ்தவத்தோட கிளைகள் தாண்டா சைவமும் வைணவமும். ஏன்னா அப்ப நாம கும்பிடுற முருகன் இயேசு கிறிஸ்து தானே? இவ ரெண்டு பேருமே ஒண்ணுதானே? இல்லடா, இயேசு கிறிஸ்துவோட உருவகம், நிழல், காப்பி தான் முருகன். ரெண்டு பேருமே ஒண்ணு கிடையாது. இயேசு கிறிஸ்துவை பார்த்து இங்க முருகனை உண்டாக்குனா, பிதாவை பார்த்து இங்க சிவனை உருவாக்குனா, பரிசுத்த ஆவியானவரை பார்த்து இங்க சக்தி விஷ்ணுவை உருவாக்குனா, இயேசு கிறிஸ்துவை பார்த்து முருகனா, பிள்ளையாரா, ஐயப்பனா, பிரம்மாவா இங்க உருவாக்கிட்டா. ஏன்னா இவ எல்லாருமே உருவாக்கப்பட்டவா தானே? உண்மையிலேயே இவெல்லாம் உயிரோடு இருந்தவ கிடையாதா? இல்லடா, எல்லாமே உருவாக்கப்பட்டதுதான்டா. ஆனா ஒரு நல்ல நோக்கத்தோட தான் இதெல்லாம் செஞ்சிருக்கா. ஜனங்களை திருத்தணும், நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதையெல்லாம் நம்ம பெரியவா செஞ்சா. எந்த தவறான நோக்கத்திலும் இல்லை. பாவத்தில் விழுந்து கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் நோய் நொடிகளையும் சாபத்திலையும் அவதிப்படுற ஜனங்களை மீட்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த லோகத்துல அவதரிச்சார். அதையே இங்க சூரபத்மன் இருந்து தேவர்களை மீட்பதற்காக முருகன் பிறந்தார்னு காட்டுறார். சூர்னா தீமைன்னு அர்த்தம். அந்த தீமையிலிருந்து விடுதலை கொடுக்கிறதுக்காக முருகன் சிவனோட நெற்றிக்கண்ணத்திலிருந்து பிறந்தார்னு சொல்றார். இயேசு சாத்தானை அழிக்கலடா, அவனை வென்றார். அதே போல இங்க முருகன் சூரபத்மனை கொல்லல, அவனை ஜெயிச்சு மயிலாவும் சேவலாவும் ஆக்கி அவனை ஆட்கொண்டார்னு காட்டுறார். பரிசுத்த ஆவியின் வல்லமையினால இயேசு சாத்தானை வென்றார். இங்க சக்தியாக, பார்வதியாக, அம்மையாக உருவகப்படுத்த பரிசுத்த ஆவியிடமிருந்து சக்தி வேலை பெற்று அதை கொண்டு சூரபத்மனை முருகன் ஜெயிக்கிறார்னு காட்டுறார். இயேசு நமக்காக பரத்தை விட்டு இறங்கி வந்து தரித்திர கோலம் பூண்டார். இங்க முருகனுக்கு ஒரு கோமணத்தை கட்டி கையில ஒரு கொம்பை கொடுத்து மலையில ஆண்டியா நிப்பாட்டி வச்சுட்டா. முருகனுக்கு 2 பொண்டாட்டி, தெய்வானை, வள்ளி. அண்ணா உண்மையிலேயே முருகன் ரொம்ப கொடுத்து வச்சவண்ணா. 2 பொண்டாட்டி, ஒருத்தி மூஞ்சியை தூக்கி வச்சுட்டா, இன்னொருத்தி இருக்கா. வா வா வா. அண்ணா இவனுடைய ஐடியா என்னன்னு கேட்டா, இவனோட மச்சினியை எப்படியாவது வளைச்சு போடலாம் பாக்குறான். ஐயோ ஐயோ ஐயோ, நான் வாயே திறக்கலண்ணா. நான் என்ன பேசினாலும் இப்படி இடக்கம் அர்த்தம் பண்ணி விடுறான். எல்லாம் என் தலை விதி. சரி விடுடா, அவனை விட சொல்லுங்கண்ணா. டேய் போருண்டா, விஷயத்துக்கு வருவான். முருகனுக்கு 2 பொண்டாட்டி. தெய்வானைங்கிறது எருசலேம் சபை, வள்ளி கொரத்தி, தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவ. பாவத்தில் விழுந்து போன நம்மளை தேடிட்டு இயேசு பகவான் வந்தது போல அங்க தாழ்ந்த குலத்தை சேர்ந்த குரத்தியை தேடிட்டு முருகன் போறார். முருகனுக்கு 12 கரங்கள், 12 கண்கள். இயேசுவுக்கு 12 சீசர்கள். அதே இவா முருகனுக்கு கையாவும் கண்ணாவும் உருவகப்படுத்திட்டா. அண்ணா முருகனுக்கு காவடி ஏன் எடுக்கிறா? அதுவும் ஒரு உருவகம் தாண்டா. காவடி, காவு தடி, காவடி, காவு பலி, பலி கொடுக்கிறதுக்கு உண்டான தடி, அதாவது சிலுவை. இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்துட்டு கொல்கத்தா மலைக்கு போனார்ங்கிறத இங்க காவு தடிய, காவடியை தூக்கிட்டு போறா. எல்லாமே அப்படியே ஒரு உருவகம் தாண்டா. ஆனா
உண்மையிலேயே ரொம்ப நன்னாவே உருவப்படுத்தியிருக்கா, பாராட்டி ஆகணும்டா. நடராஜர் நடனம் ஆடுறார், அதுவும் ஆனந்த நடனம். அது எங்க ஆடுறார்? மயானத்துல, சுடுகாட்டுல சுடலை மாடனா ஆடுறார். எதுக்கு? சாவை வென்றாராம். உண்மையிலேயே சாவை வென்றது யாரு? இயேசுதான். அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து சாவை பாதாளத்தை வென்ற பரமேஸ்வரன் அவர் தான்டா. பாவத்தை வென்ற கபாலீஸ்வரர் அவர் மட்டும் தான்டா. படைத்தல், காத்தல், அழித்தல்ங்கிற முத்தொழிலையும் செய்கின்றவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான்டா. சர்வத்தையும் படைச்ச சர்வேஸ்வரன் அவர். அகிலத்தையும் ஆடும் அகிலாண்டேஸ்வரர் அவர். நம்மோட கஷ்டங்களை விக்னங்களை போக்குகின்ற விக்னேஸ்வரர் அவர் தான்டா. நம்ம எல்லா ஆபத்துக்கும் விலைக்கு பாதுகாக்கும் ஆபத் மாந்த அனந்தேஸ்வரன் அவர் தான்டா. தீமையை, பாவத்தை, சாபத்தை, சாத்தானின் கிரிகளை அளித்த காளீஸ்வரன் அவர். நம்முடைய எல்லா நோய்களையும் சுமந்து தீர்க்கிற உண்மையான பரிகாரியான வைத்தீஸ்வரன் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மாத்திரம் தான்டா. சிவன் கையில சூலாயுதம் இருக்க, அதை அப்படியே கொஞ்சம் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து பார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அப்படியே தொங்குற மாதிரியே இருக்கும். அதைத்தான் இங்க தீமையை, பாவத்தை வென்ற அழிக்கின்ற ஆயுதமா, சூலாயுதமா அப்படியே வடிவமைச்சிருக்கா. அண்ணா, நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா இந்து மதம்னு ஒண்ணு கிடையாதுன்னே சொல்லி போல் இருக்கே. ஆமாண்டா, அதுதான் உண்மை. நீ இந்து மதம்னு எதை சொல்லுவ? கிறிஸ்தவங்க, முஸ்லிம்கள் இவாளை தவிர இருக்கிற மற்ற எல்லாரையும் இந்து மதத்தை சேர்ந்த இந்துக்கள்னு இங்க சில பேர், சில கட்சிகள், சில அமைப்புகள் சொல்றா. அது தப்புடா. இதுல சீக்கியர்கள் இருக்கா, சமணர்கள் இருக்கா, புத்தர்கள் இருக்காங்க. இவா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி மதம் இருக்கு. இவாளோட தெய்வ நம்பிக்கை, வழிபாட்டு முறைகள், கலாச்சாரம் எல்லாமே வித்தியாசமா தான் இருக்கும். தெய்வமே இல்லைன்னு சொல்றவாளும் இந்த லோகத்துல இருக்கத்தான் செய்யறா. பெருமாளை சேவிக்கிற வைஷ்ணவாலையும் சிவனை நமஸ்கரிக்கிற சைவாலயம் மட்டும் வேணா இந்து மதத்தை சேர்ந்தவான்னு சொல்லலாம். ஆனா என்ன கேட்டா, இந்த வைஷ்ணவாலயம் சைவாலயம் கூட இந்துக்கள்னே சொல்ல மாட்டேன், அவளையும் கிறிஸ்தவர்கள் தான் நான் சொல்லுவேன். அண்ணா அண்ணா கொஞ்சம் இருக்கும். என்ன அப்படி ஒரேடியா பெரிய குண்டா தூக்கி போடுறேன்? குண்டு இல்லடா, அதான்டா உண்மை, சத்தியம். சைவமும் வைணவம் கிறிஸ்தவத்தினுடைய கிளைகள்டா. அதைத்தான் இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருக்கேன். இனியும் சொல்ல போறேன். இந்து மதம்னு ஒண்ணு இல்லவே இல்லை வேண்டா. இல்லாத ஒண்ணு இருக்கிறதா நினைச்சிட்டு சில கட்சிகளும் அமைப்புகளும் அதை காப்பாற்ற போறதா சொல்லிட்டு ஜனங்களை குழப்பின்னு இருக்கா. அப்போ இந்துக்கள்னு ஒருத்தருமே கிடையாதா? நாம எல்லாருமே இந்துக்கள் தான்டா. ஆனா இந்து மதத்தை சேர்ந்தவா இல்ல. நம்ம தேசத்துல இருக்கிற எல்லா மதத்தை சேர்ந்தவாளையும், இந்தியாவில் பிறந்தவா இருக்கிறவா எல்லாரையும் இந்தியாவில் இருக்கிறவாங்கிற அர்த்தத்துல இந்துக்கள்னு சொல்லலாம். நம்ம தேசத்துக்கு இந்தியான்னு எப்படி பேர் வந்தது தெரியுமா? நம்மோட தேசத்தோட வடமேற்கு பகுதியில உள்ள சிந்து நதி தீரத்துல குடியிருந்த இந்த தேசத்து மனுஷால திராவிடர்களை குறிப்பிட்டு சொல்லணுங்கிறதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை தாண்டா அது. சிந்துன்னு அவளுக்கு சொல்ல தெரியல, நாக்கல வசம்ப வச்சு தேக்கணும். சிந்துங்கிற வார்த்தை இந்துன்னு உச்சரிச்சா. அப்படித்தான் இங்க இருக்கிறவளுக்கு இந்தியர்கள், நம்ம தேசத்துக்கு இந்தியான்னு பேரே வந்தது. இந்துங்கிறது ஒரு மதம் அல்லடா, நம்மோட தேசத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அந்தபடியே இங்க இருக்கிறவ எல்லாருக்குமே இந்துக்கள்னு சொல்லலாம். ஆனா அது ஒரு மதத்தை குறிக்காது. சைவமும் வைணமும் கிறிஸ்தவத்தின் கிளைகள்னு எப்படி நான் சொல்றேன்? டேய், கிபி 49 இயேசு கிறிஸ்துவோட நேரடி சீஷர் செயின்ட் தாமஸ், அதாவது தோமா, நம்ம தேசத்துக்கு வந்தார். அப்போ சைவம் வைணவம் அப்படிங்கிற சமயமே இங்க கிடையாதுடா. அப்போ இங்க இருந்தது எல்லாமே சமண மதம், புத்த மதம் மாத்திரம்தான். இவா தெய்வமே இல்லைங்கிற நாத்திக கொள்கை உடையவா. செயின்ட் தாமஸ் இங்க வந்து நற்செய்தியை சொன்னார். நற்செய்தின்னா நல்ல செய்தி. என்ன நல்ல செய்தி? பாவத்தில் விழுந்து போன மனுஷால மீட்க இயேசு பகவானே பாலஸ்தீனத்துல மனுஷ அவதாரம் எடுத்து பிறந்து வளர்ந்து குருடர்களுக்கு பார்வையை கொடுத்து முடவர்களை நடக்க வச்சு குஷ்டரோகத்தை குணப்படுத்தி இறந்தவாளை உயிரோடு எழுப்பி பில்லி சூன்ய மந்திர பிசாசின் கட்டுக்கள்ல இருக்கிறவாளை விடுவிச்சார். அவர் செஞ்ச அற்புதங்களுக்கு அளவே கிடையாதுடா. இது அத்தனைக்கு மேல நாம எப்படி வாழணும், எதை செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது, சொர்க்கம், கைலாசம், வைகுண்டம் போக நாம எதை செய்யணும் அப்படின்னு எல்லாத்தையும் தெளிவா சொல்லி கொடுத்து அதன்படியே தானும் வாழ்ந்து காட்டினார்டா. கடைசியில நம்முடைய பாவம் சாபம் எல்லாத்தையும் தீர்த்து விமோசனம் கொடுக்கிறதுக்காக சிலுவையை சுமந்துட்டு போய் அதுல அறையப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர்த்து எழுந்தாருடா. இதை நம்புறவாளுக்கு
அவர் சொன்னபடி நடக்கிறவாளுக்கு இந்த பாப விமோசனம், விடுதலை, மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற நல்ல செய்தியை தோமா வந்து சொன்னார். அதை கேட்டுட்டு நம்ம தமிழ்ல வந்த முதல் நற்செய்தி நூல் தாண்டா திருக்குறள். திருக்குறள் ஒரு கிறிஸ்தவ நூலா? என்னன்னா புதிர் மேல புதிர் போடுறேன். இல்ல, எனக்கே இந்த விஷயம் முதல்ல பயங்கரமான ஷாக்கா தாண்டா இருந்துச்சு. அப்புறமா இது சம்பந்தமா இருக்கக்கூடிய பல விளக்க நூல்கள் எல்லாம் நான் படிச்ச பிறகுதான் எனக்கே ஒரு தெளிவு கிடைச்சது. சந்தேகமே இல்லாம திருக்குறள் ஒரு கிறிஸ்தவ நூல் தாண்டா. கொஞ்சம் விளக்கமா தான் சொல்லுங்களேன். டேய், பகவான் அப்பப்போ தன்னை பத்தி ஜனங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சில ஞானவான்களை தோற்றுவிக்கிறார். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான் உலக தமிழர் ஆன்மவியல் இயக்கம்னு நடத்திட்டு வர்ற டாக்டர் தெய்வநாயகம் அவர்கள். மனுஷன் லேசுப்பட்டவர் இல்ல, உடம்பெல்லாம் மூளை, பயங்கர போல்டான மனுஷன். 1972 திருக்குறள் ஒரு கிறிஸ்தவ நூல் தான் நிரூபிச்சு 6 புஸ்தகங்களை எழுதினார். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியே அப்படி ஆடி போயிடுச்சு. இதனால தமிழ்நாட்டில் பெரிய பரபரப்பு, சலசலப்பு. பிறகு அத பல சமய நிறுவனங்களும் யூனிவர்சிட்டிகளும் திருக்குறள் அறிஞர்கள், இந்து சமய மடாதிபதிகள், சைவ சித்தாந்த துறை அறிஞர்களும் அலசி ஆராய்ச்சி பல விவாதங்களை நடத்தி கடைசியில மெட்ராஸ் யூனிவர்சிட்டியும் அத்தனை திருக்குறள் அறிஞர்களும் சைவ சித்தாந்த துறை ஞானிகளும் ஒத்துண்டா. டாக்டர் தெய்வநாயகத்தோட ஆராய்ச்சியினுடைய கண்டுபிடிப்பை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு நிறைய பேரு நிறைய புஸ்தகங்கள்லாம் எழுதியிருக்கா, டாக்டர் பட்டமும் வாங்குறா. அண்ணா, எனக்கு ஒரு சந்தேகம். இது நம்ம கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்குமோ இல்லையா? பின்ன ஏன் இத பப்ளிக்கா ஓப்பனா அவ அனௌன்ஸ் பண்ணாம இருக்கா? எல்லா பாட புத்தகங்களையும் ஏன் போடாம இருக்கா? டேய், நம்ம கவர்மெண்ட்டுக்கு, நம்ம முதலமைச்சருக்கு திருக்குறள் ஒரு கிறிஸ்தவ நூல்னு நன்னாவே தெரியும்டா. ஆனா இது ரொம்ப பெரிய சமாச்சாரம். டக்குன்னு அவளால அதை வெளியில சொல்லிட முடியாது. அதனால என்ன பாதிப்புகள், குழப்பங்கள், பிரச்சனைகள் வரும்னு யோசிச்சு பார்த்துட்டு அப்புறமா தாண்டா எதையுமே செய்வா. எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு படார்னு போட்டு உடச்சிட முடியாதுடா. 1008 யோசிப்பா. இப்பதான் எதுக்கு எடுத்தாலும் ஹர்த்தாலு, ஸ்ட்ரைக்கு, பந்து, ரோடு ரோக்கோ, பஸ் எரிப்பு, உண்ணாவிரதம் கொடி பிடிக்கிறாள. அதனால ரொம்ப யோசிச்சு பார்த்தாண்டா எதையுமே செய்வா. ஆமாமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். கவர்மெண்ட்டுக்கு இது ஒண்ணு மட்டும் தான் பிரச்சனை, 1000 பிரச்சனைகள் இருக்கு. இருந்தாலும் இது எவ்வளவு பெரிய முக்கியமான கண்டுபிடிப்பு இல்லையா? நம்ம தேசத்தோட வருங்கால சந்ததிகளுக்கு உலக திருமறையான திருக்குறளுக்கு ஒரு தவறான அர்த்தத்தையும் விளக்கத்தையும் அது தப்புன்னு தெரிஞ்ச பிறகு தொடர்ந்து அதை கொடுத்துட்டே இருக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய தப்பு, குத்தம், இழப்பு இல்லையா? இது திருவள்ளுவருக்கே நாம செய்யற ஒரு மிகப்பெரிய துரோகம் ஆயிடும் இல்லையா? போதுண்டா, நீ சொன்னது எல்லாத்தையும் கவர்மெண்ட்டும் எல்லாரும் கேட்டுதாண்டா இருக்கா. போதும், உன்னோட ஆதங்கத்தை அவ ஏற்ற வழியில கண்டிப்பா செய்வா. அதுக்காக நாம எல்லாரும் பகவானை வேண்டிப்போம். அந்த ஞானேஸ்வரன் இயேசு கிறிஸ்து அதுக்கு வழிவாசல்களை திறப்பாருடா. ஆமா ஆமா, இல்ல இல்ல, ஆமீன் ஆமீன். அவரால எல்லாம் கூடும். அவர் காதுல போட்டு வைப்போம். அவர் எல்லாத்தையும் ஒழுங்கும் கிரவமா ஏற்ற வேளையில செய்வாரு. உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலே நம்பிக்கையாக இரு. அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். பேஷ் பேஷ் பேஷ், வெரி குட். இல்ல வசனம் எல்லாம் சும்மா பிரமாதமா அடிச்சுட்டு இருக்க. எல்லாமே இந்த பூவோட சேர்ந்த நாரா நான் இருக்கிறதுனால தானே அண்ணா. நேக்கு பின்ன என்ன தெரியா? பகவான் உன்னை ஆசீர்வதிப்பாருடா. விஷயத்துக்கு வாங்க. ஆமாமா, விஷயத்துக்கு வாங்க. டேய், செயின்ட் தாமஸ் நம்ம நாட்டுக்கு வந்து கிறிஸ்தவ நற்செய்தியும் உபதேசத்தையும் அறிவிச்சா பிறகு அதோட அடிப்படையில் தாண்டா திருக்குறள் முதல்ல வெளியில வந்தது. அதுக்கு அப்புறம் நம்ம தேசத்துல பக்தி இயக்கங்கள் ஆகோ ஓகோன்னு கொடி கட்டி வளர ஆரம்பிச்சுடுது. 63 நாயன்மார்கள், 13 ஆழ்வார்கள், ஞானிகள், சித்தர்கள், பக்த சிரோமணிகள் எல்லாம் தோன்றினா. இவா எல்லாரும் கிறிஸ்தவ கொள்கைகளை அடிப்படையா வச்சு தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம், போற்றி பகருடை, வேத வியாசர் எழுதிய பிரம்மசூத்திரம், சைவ சித்தாந்த நூல்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய மெய்கண்டார் எழுதிய சிவஞான போதம், இன்னும் பல இதிகாசங்கள், புராணங்கள் எல்லாம் அப்படியே வெளியே வந்தது. செயின்ட் தாமஸ் விதைச்ச விதையானது நம்ம தேசத்துல, நம்ம மொழிகள்ல, நம்ம இந்திய பண்பாட்டுல, இந்திய மண்ணுல இந்திய மதமாக முளைச்சு வளர்ந்து பெரிய ஆலமரமாகி இன்னைக்கு இந்தியா முழுவதையும் அப்படியே அரவணைச்சுக்கிட்டு இருக்கா. ஏன்னா அப்படின்னா சைவம் வைணவம் ரெண்டுமே முதல் நூற்றாண்டுக்கு பிறகுதான் உருவாச்சுங்கிறீல? முதல் நூற்றாண்டுலடா, 5ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் உருவாச்சுன்னு சரித்திர ஆசிரியர்கள் திட்டவட்டமா சொல்றா. இத பத்தி இன்னைக்கு நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்கிறா. அது மட்டும் இல்ல, நம்ம சைவ வைணவ கோயில்கள் எல்லாமே
பகவான் சீனாய் மலையில பக்தன் மோசேக்கு சொன்ன அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அளவுகள், அமைப்புகள், விதிகளின் பிரகாரம் தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி சாலமோன் ராஜா கிறிஸ்து கிமு 973 எருசலேம்ல கட்டின முதல் கற்கோயிலுடைய பிரதிபலிப்பா, ரெப்ளிகாவா அப்படியே இருக்குன்னு எல்லா ஆராய்ச்சியாளர்களுமே சொல்றா. உட்பிரகாரம், வெளிப்பிரகாரம், ஜலதாரை, கோட்டை கதவுகள், மதிர்ச்சுவர்கள், பரிசுத்த ஸ்தலம், கற்பக்கரகம், கொடிக்கம்பம், பலிபீடம், இப்படி எல்லாமே அதே மாடல்ல தாண்டா கட்டி இருக்கிறா. கற்பக்கரகத்துக்குள்ள மணி அடிச்சுட்டு போறது, தூப தீபம் காட்டுறது, வழிபாட்டு முறைகள் எல்லாமே அப்படியே பைபிள்ல பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது போலவே இருக்கும்டா. அண்ணா, நம்ம கோயில்கள் எல்லாம் பலிபீடங்கள் இருக்கு, ஆனா பலிகள் எதுவும் கொடுக்கப்படுறதா தெரியலையே, ஏன்? நல்ல கேள்வி கேட்ட, வெரி குட். பலிபீடங்கள் இருக்கு, ஆனா பலிகள் கொடுக்கப்படுறது இல்லை. ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே பலியாக கொடுத்து பலியை நிறைவேற்றி விட்டார்டா. இனி பலி எதுவும் கொடுக்க தேவையில்லை, அவரை நம்பினாலே போதும்னு அந்த பலி நிறைவேற்ற கொள்கையை நம்மளவா ஏத்துட்டு நம்ம சைவ வைணவ கோயில்களை பலிகளை ஸ்டாப் பண்ணிட்டார். பலிகளுக்கு பதிலா இப்ப தேங்காய் பழம் உடைக்கிறாங்க. ஏன்னா அப்போ இருந்த சமண மதமும் புத்த மதமும் தோமாவினுடைய கிறிஸ்தவ கொள்கைகளை எதிர்க்கலையா? எதிர்க்கிறதா? அவரோட உபதேசத்தை கேட்டுட்டு அவ மதத்திலையும் பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுச்சுடா. தெய்வமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த புத்த மதத்தவா கிறிஸ்துவத்தினுடைய திருத்துவ கொள்கையை ஏத்துட்டு தர்மகாயா, சுபோகாயா, நிர்மாண காயான்னு புத்தரைய திரியேக தேவனா ஏத்துட்டா. இப்படி ஏத்துண்டவாள மகாயான புத்த மதத்தை சேர்ந்தவான்னு சொன்னா, மற்றவாள ஹீனயான புத்த மதம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். இது போல சமண மதத்திலையும் பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுச்சுடா. புனித தோமாவுடைய கொள்கைகளை ஏத்துண்டவாள ஸ்வேதாம்பரர்களை புரிஞ்சுட்டும், ஏற்றுக்கொள்ளாதவாள திகம்பரர்களை புரிஞ்சுட்டும் பேர் வச்சுட்டா. அண்ணா, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா கிறிஸ்தவம் வந்து இங்க எல்லாத்தையும் ஒரு பெரிய கலக்கெடுத்துன்னு சொல்லுங்க. இப்போ அது நிறைய பேரை வைத்த கலக்கெடுதான் இருக்கு இல்லையாண்ணா? இல்ல, கிறிஸ்தவம் யாரையும் எதையும் கலக்கலடா, குழப்பவும் இல்லை. ஒரு வெளிச்சத்தை, தெளிவை, மாற்றத்தை, ஒரு விழிப்புணர்வை, ஒரு முன்னேற்றத்தை, ஒரு வளர்ச்சியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, விடுதலையை தாண்டா கொடுத்துருக்கு, இப்பயும் கொடுத்துட்டு இருக்கு. அதனாலதான் உலகம் முழுக்க இயேசுவை கும்பிடுறா. இங்க நம்ம நாட்டில் ஊர்ல இருக்கிற தெய்வம்னு சொல்லப்படுறவங்களை வேற தேசத்துல இருக்கிறவா யாருமே கேள்விப்பட்டதே இல்லடா. நம்ம தமிழ்நாட்டில் நாம கும்பிடுற தெய்வங்களை வட இந்தியாவில் இருக்கிறவங்க கும்பிடுறது கிடையாது. தெய்வம்னா யூனிவர்சலா இருக்கணும்டா. ரீஜனலா, செக்டரா இருந்தா அது என்னென்ன சொல்றது? அப்படி யூனிவர்சலான கடவுள் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான்டா. நம்மையும் சகல ஜீவராசிகளையும் படைச்சவர் அவருடா. சைவம் வைணவம் நம்ம தேசத்துல தோன்றதுக்கு 5 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம தேசத்துக்கு வந்ததுதான் கிறிஸ்தவம். அந்த முதல் நூற்றாண்டிலேயே 25 லட்சம் கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தரே எழுதியிருக்கிறார். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே 25 லட்சம் பேரா? அப்போ நம்ம நாட்டுடைய ஜனத்தொகை என்ன இருந்திருக்கும்? அதிகமா போனா 50 லட்சம் வந்திருக்கும், 60 லட்சம் வந்திருக்கும். அதுல 25 லட்சம் பேர் கிறிஸ்தவா. ஏன்னா சைவமும் வைணவமும் கிறிஸ்தவம்னு சொல்றேன். புத்தர்கள், சமணர்கள், சீக்கியர்கள், முஸ்லீம்கள் இவ எல்லாரும் தனித்தனியா மதம் இருக்குன்னு வேற சொல்றேன். அப்போ இந்து மதத்துல யார்தான் இருந்தா? இந்து மதம்னே ஒண்ணு கிடையாதுடா. சைவமும் வைணவம் கிறிஸ்தவம் தாங்கிற சமயத்துல இந்த நாடே ஒரு கிறிஸ்தவ நாடு தான்டா. இந்த தேசத்துல இருந்தவா எல்லாருமே திராவிடர்கள், அவ எல்லாருமே கிறிஸ்தவா தான். அவ ஆதி இந்திய கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவா நம்ம தேசத்துல ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி இல்லடா, அவ தான் மெஜாரிட்டி. வெளிநாட்டுல இருந்து வந்த ஆரியர்கள் தான் மைனாரிட்டி. அண்ணா, இந்த ஆரியர்கள் எங்க இருந்து வந்தா? திராவிடர்கள் எல்லாம் யாரு? வரலாற்று ஆசிரியர்களும் ஆராய்ச்சியாளர்களும் நிறையவே ஆராய்ச்சிகள் செஞ்சு இந்த உலகத்தினுடைய முதல் நாகரிகமே இந்தியாவில், அதுவும் குறிப்பா தமிழகத்துல தான் தோன்றி இருக்கணும்னு சொல்றா. கடவுள் படைச்ச முதல் மனுஷனாகிய ஆதாம் ஏவாள் இருந்த ஏதேன் தோட்டமே சீனேயாருக்கு கிழக்கே, அதாவது இந்தியா ஒட்டின பகுதிகளில் கடலுக்கு அடியில் மூழ்கி கிடக்கிறதா சொல்லப்படுற லெமூரியா கண்டத்துல தான் இருந்திருக்கணும். அந்த முதல் மனுஷ சமுதாயம் அத்தனை பேருமே பேசிட்டு இருந்தது ஒரே பாஷை தான் பைபிள் சொல்லுது. அந்த பாஷை தமிழ் மொழியா தான் இருக்கணும்னு ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்றாடா. தமிழ் மொழி பேசின அவ தமிழர் என்றும், அந்த தமிழர் அப்படிங்கிற சொல் நாலாவட்டத்துல தரமிழர், திறமிழர், திராவிடர் அப்படின்னு சொல்லிட்டு மொழி மாற்றம் ஆயிருக்கலாம்னு சொல்றா. 1920 இப்ப பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பஞ்சாப் ஸ்டேட்ல ஒரு பகுதியான ஹரப்பா, முகஞ்சதுரோ அப்படிங்கிற இடத்துல செய்யப்பட்ட அகழ்வாராய்ச்சியில
திராவிடர்களோட சிறப்பான சிந்துவெளி நாகரிகம் இந்த உலகத்தினுடைய வெளிச்சத்துக்கு வந்துச்சுடா. இந்திய தேசத்துல இருந்த அத்தனை பேருமே திராவிடர்கள் தான் சரித்திர ஆசிரியர்கள் சொல்றா. அப்போ ஆரியர்கள் அவ எல்லாருமே வெளிநாட்டில இருந்து கைபர் கணவாய் வழியா பல காலகட்டங்கள்ல நம்ம தேசத்துக்குள்ள வந்தவாடா. மேதிய பெர்சிய மன்னனான தரியு மகாராஜா இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 518 வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம தேசத்து மேல படையெடுத்து வந்து பல இடங்களை பிடிச்சான். கிரேக்க மன்னனான அலெக்சாண்டர் த கிரேட் கிமு 326ல பல பகுதிகளை நம்ம நாட்டுல ஜெயிச்சு ராஜ்யங்களை ஸ்தாபிச்சார். அதுக்கு பிறகு ரோம சாம்ராஜ்யம் உலக அளவுல உயர்ந்து நம்ம நாட்டோட நிறைய வியாபாரம் எல்லாம் பண்ணா. அப்போ ரோமர்கள் இங்க வந்து டேரா போட்டுட்டா. இவாளை தவிர சகர்கள், குஷானர்கள், ஹீனர்கள் இப்படி பல தேசத்தவா கிமு 2ஆம் நூற்றாண்டுலயும் கிபி 1ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்தா. அவ வந்து என்ன பண்ணா? நாடோடியா தெரிஞ்சிருந்த அவ ஆங்காங்கே செட்டில் ஆனா. அவள்ல சில பேர் சின்ன சின்ன அரசுகளை ஸ்தாபிச்சா. இன்னும் சில பேர் திராவிட அரசர்களோட அரசாங்கத்துல போய் வேலைக்கு சேர்ந்தா. பிறகு இவாள்லாம் ஒண்ணு சேர்ந்து ராஜஸ்தான்ல ஆரியவர்த்தம்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணி இவாளோட எல்லைகளை எல்லாத்தையும் விரிவுபடுத்தினா. பிறகு இவாதான் வர்ணாசிரமம், மனு தர்மம், ஜாதியில பிறப்பில உயர்ந்தவா தாழ்ந்தவா, பிராமணா, சத்திரியா, வைஷ்ணவா, சூத்திரன்லாம் பாகுபாடு பண்ணா. அப்போ அவளுக்கு இருந்த அரசியல் செல்வாக்க வச்சுட்டு நம்ம தேசத்தில் இருந்த திராவிடர்கள் எல்லாரையும் அந்த வர்ணாசிரம கொள்கைக்கு கம்பல்சரியா அடிபணிய வச்சா. அடிச்சா. அடிபணியாதவளை அடிச்சு நொறுக்கி ஏத்தவளை எட்டி உதைச்சு வெட்டி புதைச்சு அட்டகாசம் பண்ணா. உயிருக்கு பயந்து காட்டுக்குள்ள ஓடி போனவாளை ஆதி திராவிடர்கள் பஞ்சமர்னு முத்திரை குத்தி நம்ம தேசத்தையே ஜாதி கொள்கைக்கு அடிமையாக்கிட்டா. இப்படி வெளியில இருந்து நம்ம நாட்டுக்கு வந்தவாதான் ஆரியர்கள். புரிஞ்சதா? இந்த ஜாதிகள் எல்லாம் கடவுள் உண்டாக்கினாரா? மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு உண்மையிலே ஏதாவது இருந்ததா? ஒரு இளவும் கிடையாதுடா. ஜாதிகளை கடவுள் உண்டாக்கல, ஆரியர்கள் உண்டாக்குனா. எங்கேயாவது மனுஷன் பகவானோட நெத்தியில இருந்தும் தோள்பட்டையில இருந்தும் இடுப்புல இருந்தும் காலில இருந்து பிறப்பானா? கடவுள் இத்தனை ஏற்றத்தாழ் கூட மனுஷனை படைப்பாரா? அப்படி அவர் படைச்சாருனா அவர் தெய்வமே கிடையாதுடா. இந்த ஜாதி கொடுமை நம்ம தேசத்துல மட்டும்தான்டா இருக்கு, வேற எந்த தேசத்திலுமே கிடையாதுடா. ஏன்னா ஜாதிகள் கூடாது, ஜாதிகள் இல்லைன்னு சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், வேதாந்திகள், பாரதியார் எல்லாருமே தான் சொல்றாளே. அந்த சனியவ சட்டம் போட்டு அரசாங்கம் ஒழிக்க முடியாதா? முடியாதுடா. அரசாங்கத்துக்கு எல்லாமே தெரியும். ஆனா நீ நினைக்கிற மாதிரி ஒரு நாள்ல மாத்திர விஷயம் இல்லடாது. இது கேன்சர் நோய் மாதிரி சமூகத்துல டீப்பா போயிருக்கு. அரசியல்லையும் ஜனங்களோட உள்ளத்திலையும் அப்படியே புறையோடு போயிருக்கா. அதிகாரத்தில் இருக்கிறவா 1000 பேசுவா, ஆனா எதுவுமே செய்ய மாட்டா. ஏன்னா அதுலதான் ஓட்டு இருக்குது. ஓட்டை நம்பித்தான் அவளுடைய ஓட்டம் பாட்டம் நாட்டம் எல்லாம் இருக்கு. அதுல ஓட்ட விழுந்தா அவ திருவோடு ஏந்தின்னு தான் ஓடி போய் ஆகணும். அதனால எதுவுமே யாருமே செய்ய மாட்டா. ஜாதியை சாக விடாம இருக்க ஜாதி சங்கங்கள் இருக்கு. அரசாங்கம் ஜாதிகளுக்கு கோட்டா ரிசர்வேஷன் எல்லாம் கொடுத்து உயிர் கொடுத்துட்டே இருக்கு. எல்லாம் கொடுமடா. சரிண்ணா, இந்த ஜாதி சனியனை விடுங்க, விஷயத்துக்கு வாங்கண்ணா. ஆமாண்ணா. அண்ணா, நேக்கு ஒரு சந்தேகம். என்னடா? அண்ணா, இவனுக்கு உடம்பெல்லாம் சந்தேகம் தான். டே சும்மாருடா. சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறது நல்லதானே, நீ கேளுடா. இப்ப இங்க இருக்கிற தெய்வம் எல்லாம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியோட உருவகம்தான். இங்க இருக்கிற எல்லா வேதாந்தங்கள்லயும் பாடல்கள்லயும் சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவ பத்தியும் அவரோட உபதேசத்தை பத்தியும் தான் சொல்றேன். அப்படி கிறிஸ்துவை எல்லா நிலையிலும் ஏத்துக்கிட்டவா எதுக்கு விபூதி பூசணும், சந்தனம் குங்குமம் எல்லாம் எதுக்காக வைக்கணும், எதுக்கு நாமம் போடணும்? அது கிறிஸ்துவத்துக்கு எதிரானது இல்லையா? அப்படி போடு, ஒரு போட. பேஷ் பேஷ் பேஷ். சமயத்துல புத்திசாலித்தனமா தாண்டா நீயும் கேள்விகள்லாம் கேட்கிற. அவ நாமம் போடுறதும் விபூதி பூசுறதும் கூட கர்த்தரோட நாம மகிமைக்கு தாண்டா. இந்த விபூதி திருநீருக்கு ஆதாரமும் பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல தாண்டா இருக்கு. என்னன்னா சொல்றேன்? ஆமாண்டா. அந்த காலத்துல இயேசு அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுவா தெரியுமா? ஒரு நல்ல கிடாரிய செலக்ட் பண்ணி அதை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் அதை கொன்று பிறகு அதை அப்படியே எரிச்சு சாம்பலாக்கி அந்த சாம்பலை கொண்டு வந்து ஒரு சுத்தமான இடத்துல கொட்டி வைப்பா. அந்த சாம்பலை தண்ணீர்ல கரைச்சு தீட்டு கழிக்கிறதுக்காக எடுத்து பயன்படுத்துவா. சாம்பலை நம்ம என்ன சொல்றோம்? நீர் பூத்த நெருப்புன்னு சொல்றோம். என்ன அர்த்தம்? நெருப்பின் மேல இருக்கக்கூடிய நீர் சாம்பல். அந்த நீர் இறைப்பணிக்கு பயன்படும் போது அதுக்கு திரு அப்படிங்கிற அடைமொழி கொடுத்து திருநீர் ஆச்சு. திருநீர் எப்படி வந்துச்சுன்னு பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கடா. ஏன்னா
பைபிள்ல இல்லாத விஷயமே கிடையாதோ? பைபிள்ல இல்லாத விஷயம் அப்படின்ட்டு கிடையவே கிடையாதுடா. இந்த பிரபஞ்சம், சமுத்திரம், ஆகாயம், மனுஷா, ஜீவராசிகள் எல்லாம் எப்படி உருவாச்சு, இந்த உலகத்தினுடைய வரலாறு, சரித்திரம், சாம்ராஜ்யங்களுடைய தோற்றம், அழிவு, பாவம் செஞ்சா என்ன நடக்கும், நீதியோட வாழ்ந்தா என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும், நியாய தீர்ப்பு, பரலோகம், நரகம் எவ்வளவு கொடுமையா இருக்கும், இதுவரை நடந்தது, இனி நடக்க போறது எல்லாமே பைபிள்ல இருக்கிறா. அதே மாதிரி கோயில்களுடைய கட்டுமான அளவுகள், ஆகம விதிகள், தூப தீபம் காட்டும் முறைகள், பலி கொடுக்கும் முறை, இயேசு கிறிஸ்துவோட பிறப்பு, அவருடைய உபதேசம், பாவ மன்னிப்பு, அவருடைய சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல், அவருடைய 2ஆம் வருகை எல்லாமே பைபிள்ல இருக்கிறார். நெத்தியில திருநீர்னால ஏன் 3 கோடு போடுறா தெரியுமா உனக்கு? அது சீக்கிரமா சொல்லுங்க. 3 விபூதி கோடு பிதா, குமாரன், பரிசுத்தாவிய சுட்டி காட்டுறதுக்காக. சந்தனம் எதுக்கு வைக்கிறா தெரியுமா? இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவை மரத்துல தொங்கினார் அப்படிங்கறத நினைவுபடுத்தும்படியா சந்தன மரத்தை தேய்ச்சி 3 கோட்டுக்கு நடுவுல பூசுறா. குங்குமம் ஏன் வைக்கிறா தெரியுமா? பகவான் இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, பாவமே இல்லாத அவருடைய ரத்தத்தை பாவ பரிகாரமா சிந்தினார் அப்படிங்கறத சிம்பாலிக்கா காட்டுறதுக்காக அதுல ஒரு துளி ரத்தத்தை எடுத்து குங்குமமா வைக்கிறா. ஐயோ, சூப்பர் விளக்கண்ணா. ஏன்னா நாம எதுக்கா போடுறா? விண்ணிலிருந்து நம்மோட மீட்புக்காக பிதா, குமாரன், பரிசுத்தாவி வந்தார் அப்படின்னு காட்டுறதுக்காக மேல இருந்து கீழே 3 கோடு நாமமா போடுறா. அப்ப ஊடால ஏன் சேப்பு கோடு? அந்த தியாகேஸ்வரன் இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில தொங்குனாருங்கிறத காட்டுறதுக்காக ஊடால சிகப்பு கோடு. அந்த சிகப்பு கோடு மேல ஒல்லியாவும் கீழே தடியாவும் இருக்க. ஏன் தெரியுமா? ரத்தம் வடியும் போது ஒரு கோடாட்டம் வடியும், கீழே அது தேங்கி நிற்கும். அததான் மேல ஒல்லியாவும் கீழே தடியாவும் இருக்குது. அண்ணா கொன்னுட்டேன், பிச்சு விட்டேன். என்ன பிரமாதமான விளக்கம், சும்மா கலக்கிட்டேன் போங்கண்ணா. வீட்டு நிலப்படியில சந்தனம், குங்குமம் எல்லாம் வைக்கிறோம். அதுக்கு ஆதாரமும் பைபிள்ல தாண்டா இருக்கு. அப்படியா? சொல்லுங்க. இல்ல, எகிப்து தேசத்துல பார்வோன் மன்னன் கிட்ட அடிமையா கிடந்த இஸ்ரவேல் ஜனங்களை விட்டுடும்படியா ஆண்டவர் பக்தன் மோசேயின் மூலமா சொல்லி அனுப்புறார். அவன் விட மாட்டேங்கிறான். அப்போ அந்த தேசத்தில் இருக்க எல்லா தலைச்சம் குழந்தைகளையும் தலையிட்டு மிருக ஜீவன்களையும் அழிப்பேன்னு ஆண்டவர் சொல்றார். அன்னைக்கு ராத்திரியே சங்கார தூதனும் அனுப்புறார். இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட ஆண்டவர் சொல்றார், ஒரு ஆட்டை பலியிட்டு அதோட ரத்தத்தை நீங்க இருக்கக்கூடிய வீட்டு நிலப்படி வாசல்களில் பூசி வச்சிருங்க. அப்படி பூசப்பட்ட வீடுகளை மட்டும் விட்டுட்டு ரத்தம் பூசப்படாத வீடுகளில் இருக்கக்கூடிய தலைச்சம் குழந்தைங்க, தலையீற்று மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் சங்கார தூதன் அழிப்பான் அப்படிங்கிறார். அதே மாதிரி அழிக்கிறார். அப்படி எந்த ஒரு அழிவும் கெட்ட சக்திகளும் ஆவிகளும் நம்ம தாக்காம இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இப்போ நம்ம வீட்டு நிலப்படிகள்ல சந்தனம், குங்குமம் எல்லாமே வைக்கிறோம். இதுக்குதான் நல்லபடிகள்ல சந்தனம், குங்குமம் வைக்கிறாளா? நான் ஏதோ ஒரு அழகுக்கு அலங்காரத்துக்கு தான் இப்படி பண்றாளோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். எல்லாமே பைபிள்ல சொல்லப்பட்டு இருக்கிறதோட உருவகம் தாண்டா. இப்படி எல்லாத்தையும் உருவகப்படுத்தினா. பிதாவை பார்த்து சிவனை உருவாக்குனா, இயேசு கிறிஸ்துவை பார்த்து முருகன், பிள்ளையார், ஐயப்பன், பிரம்மாவை உருவாக்குனா, பரிசுத்த ஆவியானவரை பார்த்து சக்தியும் விஷ்ணுவையும் உருவகப்படுத்தினா. ஆனா ஒண்ணு மட்டும் அவளால உருவகப்படுத்த முடியலடா. அப்படியே எழுதி மட்டும் வச்சுட்டா. அது என்னன்னு சொல்லுங்கண்ணா, எல்லாத்தையும் சஸ்பென்ஸ்லயே கொண்டு போறே. அஸ்வமேத யஜ்ஞம் அப்படின்ட்டு பிரம்மசூத்திரத்துல சொல்லி இருக்கிறா. நானே பலியாக இருக்கிறேன் அப்படின்ட்டு பிருகதாரணி உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. புருஷா பலியாக இருக்கிறார் அப்படின்ட்டு சாந்தோக்கிய உபனிஷத்திலையும், பிரஜாபதி பலியாக இருக்கிறார் அப்படின்ட்டு சதபத பிரமாணத்திலையும், இனி ஈண்டு தேகத்திலுள்ள நானே பலியாக இருக்கிறேன் கீதையில கண்ணன்னு சொல்றார். மற்றவாளுக்காக பகவான் தாமே இறப்பை தெரிந்து கொண்டார். இந்த லோகத்தை படைக்கும் போதே பிரஜாபதி பலியிடப்பட்டார். பலியாகும்படிக்கு விஸ்வகர்மா தன்மையை கையளித்தார் அப்படின்ட்டு உபனிஷத்துக்கள் எல்லாமே சொல்லுது. ரிக்வேதம் சொல்றது, தாண்டிய மகாபிரமாணம் சொல்லுது, சம்பூர்ண மகாபாரதம் சொல்லுது, பிரம்மசூத்திரம் சொல்லுது. ஆனா எந்த தெய்வம் மரிச்சிருக்கு? சிவன் மரிச்சிருக்காரா? விஷ்ணு மரிச்சிருக்காரா? கிருஷ்ணன், ராமர், கண்ண பரமாத்மா, பிரம்மா, ஐயப்பன், முருகன் யாராவது மரிச்சிருக்காளா? இல்லையடா. சும்மா எழுதி மட்டும் வச்சுட்டா. ஒருத்தரும் யஜ்ஞம் ஆகலையே. பலியானது இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான்டா. ஐயோ, ஆமாண்ணா, எவ்வளவு பெரிய உண்மை இது! வேதாந்தங்கள்லயும் உபனிஷத்துக்கள்லயும் எழுதப்பட்டிருக்கிறதுக்கும் இவாளுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லையே. என்ன அப்ப நாம கும்பிடுற விக்கிரகங்கள்ல தெய்வங்களே இல்லையோ?
விக்கிரகங்கள் தெய்வங்கள் இல்லைன்னு அகஸ்திய முனிவர், அழுகினி சித்தர், பாம்பாட்டி சித்தர், கோரக்க முனிவர், பட்டணத்தடிகள், திருமூலர், சிவவாக்கியர், போகர், கலாய் சித்தர், வால்மீகர், இப்படி எத்தனையோ சித்தர்கள்லாம் பாடியிருக்காரா? நம்மோட இந்து மத வேதங்கள், புராணங்கள், உபனிஷத்துக்களையும் பிரமாணங்களையும் இதை பத்தி நிறையவே சொல்லப்பட்டிருக்கா. ஸ்கந்த புராணத்தில் ஞானயோக காண்டத்தில் நாடி சாக்கியா கிரகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, சாதாத வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு, உத்தரகதியில என்ன சொல்லப்பட்டிருக்கு, மகா நிர்வாணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, இப்படி எத்தனையோ புராணங்கள்ல உபனிஷத்துக்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் நீ படிச்சு பார்த்தேன்னா உனக்கு தெரியும்டா. இத்தனை சொல்லப்பட்டதுக்கு அப்புறம் கூட ஏன்னா இந்த விக்கிரகங்கள் எல்லாம் உண்டாக்கினா? சில பேர் பொழப்பு நடந்தாகணுமே. டேய், முன்னாடி நம்ம தேசத்துல வெறும் இயற்கை வழிபாடு மாத்திரம் தாண்டா இருந்துச்சு. பிறகு தேசத்துக்காக, ராஜாவுக்காக, இனத்தாருக்காக, ஊருக்காக உயிர் தியாகம் செய்தவா நம்ம மூதாதையர்கள் இவாளை கும்பிட்டு இருந்தா. இவா நினைவுகளா நினைவுக்கல்லை எடுத்து நட்டு அப்புறம் கும்பிட ஆரம்பிச்சா. இந்த நினைவுக்கல் தூணுக்கு, நடுகல்லுக்கு ஆதாரமும் நம்ம பைபிள்ல தாண்டா இருக்கு. பக்தன் மோசே, ஜோஷுவா இவா கிட்ட ஆண்டவர் பேசின, தரிசனம் கொடுத்த இடத்துல, கானான் தேசத்தை வெற்றி கொண்ட இடத்துல ஞாபகார்த்தமா கல்லுகளை எடுத்து நட்டா அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தை சொல்லப்பட்டிருக்கு. மற்ற கல்லை விட்டு இந்த கல்லை வேறுபடுத்தி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கல்லுகள் மேல எண்ணெய்களை எல்லாத்தையும் வார்த்தா. இந்த நினைவுக்கர்கள் தான் பின்னாடி சிவலிங்கமா மாறிச்சு. இதை நம்ம சிலப்பதிகாரத்துல கொற்றவை கந்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலைமையில தோமா கடவுளுக்கு உருவம் கிடையாது, அவர் அருரூபமா இருக்காருன்னு சொன்ன உடனே நம்மள வாழ்க்கை ஒரே குழப்பம். இவ்வளவு நாள் ஒரு கல்லை நட்டு வச்சு கும்பிட்டு இருந்தோம், மனசை ஒருமுகப்படுத்தி தியானிக்கிறதுக்கு, கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு கொஞ்சம் ஏதுவா இருக்கேன்னு பார்த்தா, சரி கொஞ்ச நாளைக்கு இந்த உருவத்தை கல்ல வச்சு கும்பிடுவோம். பிறகு பக்தியில, ஆன்மீகத்துல, ஆவிக்குரிய ஜீவித்துல வளர்ந்தா பிறகு இந்த விக்கிரக வழிபாட்டை விட்டுட்டு நிழலை விட்டுட்டு நெஜத்தை பிடிச்சுப்போம், உருவத்தை விட்டுட்டு உருவமில்லாத தேவனை பிடிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தா. ஆனா என்னாச்சு, இவ கடைசி வரைக்கும், இன்னைக்கு தேதி வரைக்கும் 21 நூற்றாண்டுகளா உருவத்தையே விடாப்படியே பிடிச்சுட்டு இருக்கா, அதையே கும்பிட்டு இருக்கா. என்ன பண்ணி தொலைய? கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு கூட இந்த விக்கிரக ஆராதனையை நம்ம பெரியவா அலோ பண்ணிருக்க கூடாது, அப்பவே ஸ்டாப் பண்ணிருக்கணும். நானா இருந்தா அர்த்தம் பண்ணிருப்பேன். ஏன் அதை இப்ப பண்ண? உங்க ஆத்துல இருக்கிற சாமி படங்களை எடுத்து போடாம பார்க்கலாம். நல்ல கதையா இருக்க. நான் சாமி படங்களை எடுத்து வெளியில போட்டா என் ஆம்படியா என்னையே தூக்கி வெளியில போட்டுருவா. சரி, உங்க சண்டையை கொஞ்சம் நிறுத்துறா. முதல்ல இந்த விக்கிரக ஆராதனையும் ஒரு நல்ல நோக்கத்தோட தாண்டா இவ ஆரம்பிச்சிருக்கணும். இப்போ ஒரு சின்ன குழந்தைக்கு, எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு 2 2 4ன்னா எப்படி சொல்லி புரிய வைப்போம்? இந்த கையில 2 விரல் எடுத்துக்கோ, அந்த கையில 2 விரல் எடுத்துக்கோ, இப்ப மடக்கு 1 2 3 4 அப்படின்ட்டு மடக்கி சொல்லி கொடுக்குறோம். பெரியவள ஆன பிறகும் இதே மாதிரி விரலை வச்சா நம்ம என்றோம் இல்லையே. அதே போல இந்த உருவ வழிபாட்டையும் விட்டுடுவான்னு நினைச்சா. ஆனா இது என்னடான்னா புலிவாலை பிடிச்ச கதையா போயிடுது. எத்தனை சித்தர்கள் சொன்னாலும் சரி, இவாள்லாம் எத்தனை பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் சரி, இவாளுக்கு எத்தனை கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் சரி, இவாளோட பாவ பழக்க வழக்கங்கள், பாவ சிந்தனைகள், செயல்கள் எதுவுமே மாறாம இன்னும் மோசமாகிட்டே போனாலும் சரி, இவ குரங்கு புடியா இந்த விக்கிரக ஆராதனை பிடிச்சிட்டு தான் இருக்கா. நாளுக்கு நாள் இது மோசமாயிட்டு தான் போகுதே ஒழிய, ஜாஸ்தி ஆகிட்டு தான் போகுதே ஒழிய கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அதுதான்டா கொடுமை. இந்த கோயிலுக்கு போய் நம்முடைய பிரச்சனைகள் தெரினா அந்த கோயிலுக்கு போவோம்னு போறா. எப்படியாவது எதனாலையாவது நம்முடைய கஷ்டங்களுக்கு ஒரு விடிவு காலம் வந்துடாதா? கோயில் கோயிலா கோயில் கோயிலா குளங்குளமா போயிட்டு இருக்கிறா. கல்லு கண்டடமெல்லாம் கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறா. எத்தனா பித்தம் தெளிங்கிற நிலைமை. என்ன பண்ணி தொலைய? பார்க்கறதுக்கு வைத்தறிச்சலா இருக்குது. இவளோட பக்தியை கொஞ்சம் கூட குறையே சொல்ல முடியாதுடா. ஆனா பக்தி வச்ச இடம் இருக்குதே, அது தப்பா இருக்கே, அதை புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாளே. ஏன்னா கேட்கவே ரொம்ப சங்கடமா இருக்குன்னா, இயேசு ஒருத்தர் தான் உண்மையான கடவுள். அவர் ஒருத்தர் தான் நமக்காக, நம்மோட பாவங்களுக்காக மரிச்சார். அவரால் தான் நம்மோட பிரச்சனைகளை போக்கி ஒரு விடுதலையை தர முடியும் அப்படின்னு அவளுக்கு எடுத்து சொன்னா கேட்க மாட்டாள. கிறிஸ்தவாள்லாம் போய் சொல்லத்தாண்டா செய்யறா. ஊர் ஊரா, கிராமம் கிராமமா, தெரு தெருவா போய் சொல்லத்தான் செய்யறா. எத்தனையோ எதிர்ப்புகள், திட்டு, அடி, உத எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் சொல்லத்தான் செய்யறா. ஜனங்கள் மனம் திரும்பத்தான் செய்யறாங்க. இன்னைக்கு தேதியில சர்ச்சுகள்ல இருக்கிறவாழ்ல 195 பேர் இந்துக்கள் தான். இப்போ நிறைய பிராமின்ஸ், ஐயங்கார்ஸ், நன்னா படிச்சவா, டாக்டரேட்ஸ், இன்ஜினியர்ஸ், காலேஜ் ப்ரொஃபசர்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டு தான் வர்றா. ஆனா வேகம் போராதுடா. இவ போடுற எஃபர்ட்டுக்கு உண்டான ரிசல்ட் இல்லையே.
ரொம்ப சுலபா இருக்கு. அது ஏன்னா அதுக்கும் இந்த கிறிஸ்தவ தாண்டா காரணம். நம்ம பண்படுத்தி பக்குவப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி பரலோகத்துக்கு மோட்சத்துக்கு அழைச்சிட்டு போற தகுதி கிறிஸ்தவம் ஒண்ணுக்குத்தான் இருக்குது அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்துவோட நேரடி சீஷர் கிபி 49லயே நம்ம இந்தியாவுக்கு வந்து சொன்னாரு. அதை கேட்டுட்டு அந்த சமயத்திலேயே 25 லட்சம் பேர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னு சுவாமி விவேகானந்தரே ஞான தீபத்துல எழுதியிருக்கிறாரு. கிறிஸ்தவம் மேலை நாடுகள்லயும் ஐரோப்பாவிலையும் பரவுறதுக்கு முன்னாடியே நம்ம இந்தியாவில செழித்தோங்கி வளர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ராதாகிருஷ்ணன், டாக்டர் அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு எல்லாருமே எழுதியிருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம தேசத்துல கிறிஸ்தவம் பரவாம இப்போ ஒரு 4% இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணமும் இவாதான்டா. அண்ணா ரொம்ப விவரமா தான் சொல்றேன், இன்னும் கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். சொல்றேன்டா, அந்த வைத்தறிச்சலை சொல்லித்தானே ஆகணும். தோமா வந்து சொன்ன அந்த கிறிஸ்தவத்தை இவ எல்லாருமே மறந்துட்டாடா. அவர் வந்து சொன்ன பிறகுதான் அதை ஃபாலோ பண்ணி திருக்குறள் வெளியில வந்துச்சு. நம்ம தேசத்துல பெரிய பக்தி அலையே எழும்புச்சு. ஆழ்வார்கள், நாயன்மார்கள், சைவ குறவர்கள், ஞானிகள், தவசிகள், சித்தர்கள், பக்த சிரோமணிகள் எல்லாமே எழுந்தா. தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம், போற்றி பகருடை, அப்பர் தேவாரம், சமஸ்கிருதம், தமிழ்லையும் நம்ம நாட்டு திராவிடர்ஸ் நிறைய புராணங்களையும் காப்பியங்களையும் காவியங்களையும் எழுதினா. அதோட பலன் ரிசல்ட் தான் சைவமும் வைணவமும். இப்போ நம்ம தேசத்துல இருக்கிற இந்த இந்து சமயமான சைவமும் வைணவமும் கிறிஸ்துவத்துடைய கிளைகள்டா, ரெப்ளிகா. நல்ல உன்னிப்பா உன்னுன்னே அலசி ஆராய்ச்சி பார்த்தோம்னா எல்லாமே அப்படியே அப்பட்டமா பட்டவர்த்தனமா தெரியும். இது கிறிஸ்தவத்தோட ரெப்ளிகா, அதோட உருவகம், நிழல், அதனோட தாக்கத்துல உருவானதுதான் தெள்ள தெளிவா தெரியும். ஆனா அந்த ஆதி இந்திய கிறிஸ்தவத்தை தோமா வந்து சொன்னதுனால ஏற்பட்ட அந்த மாற்றத்தை, பலனை, அறுவடைய டோட்டலா எல்லாருமே அப்படியே மறந்துட்டாளே. ஏன்னா இது மட்டும் தான் காரணமா? வேற காரணங்கள் இருக்குடா. நம்ம தேசத்துல அதுக்கப்புறம் நிறைய ஆட்சி மாற்றங்கள், அந்நியர்களோட வருகை, ஆக்கிரமிப்பு, ஆளுகை, ஏற்கனவே வந்திருந்த ஆரியர்களோட செல்வாக்கு, அப்புறம் 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டுல வந்த ஆரியர்கள், பிறகு வந்த முஸ்லிம்ஸ், முகலாய பேரரசுகள், அதுக்கப்புறம் வியாபாரத்துக்குன்னு வந்து நம்ம நாட்டை கபலீகரம் பண்ண ஆங்கிலேயர்கள், அவளோட சுரண்டல் ஆட்சி, பிறகு 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்த கிறிஸ்தவ மிஷனரிகள், அவ கொண்டு வந்த அந்த ஐரோப்பிய கிறிஸ்தவம், இந்த குழப்பம் குளறுபடிகள்னால எல்லாருமே அந்த ஆதி இந்திய கிறிஸ்தவத்தை டோட்டலா அப்படியே மறந்து தொலைச்சிட்டா. இது அத்தனைக்கு மேல அதை மறந்தது மாத்திரமல்ல, அதுக்கு அப்புறமா வந்து ஐரோப்பிய கிறிஸ்தவத்தை இவ கெட்டியா பிடிச்சுட்டா. அதனாலதான்டா வந்ததே வினையே. அதனால என்னென்ன பிரச்சனை வந்தது? அதனாலதான்டா மேஜர் பிரச்சனையே தடையா வந்தது. இங்க இருக்கிற கிறிஸ்தவா நடந்துட்ட விதம், இவாளோட வழிபாட்டு முறைகள், அணுகுமுறைகள், பேச்சு, நடை, உடை, பாவனை எல்லாமே ஐரோப்பிய கிறிஸ்தவத்தை ஃபாலோ பண்ணதுனால கிறிஸ்தவத்துக்கு ஒரு வெஸ்டர்ன் இமேஜ் கலர் கொடுத்து, கிறிஸ்தவ ஒரு வெளிநாட்டு மதம், இயேசு கிறிஸ்து ஒரு வெளிநாட்டு கடவுள் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை இவ கிரியேட் பண்ணிட்டா. அதனால என்னாச்சு, இங்க இருக்கிறவா நம்ம தேசத்தவா கிறிஸ்தவத்தை ஒரு அந்நிய மதமா கடவுளா பார்க்க ஆரம்பிச்சுட்டா. அதுதான்டா பெரிய டிராஜடி. இப்போ மேஜர் ஹர்டில், தடை எல்லாமே அதுதான்டா. ஆமாண்ணா, நீங்க சொல்றது 100க்கு 100 அப்படியே சரியண்ணா. ஏன்னா கிறிஸ்துவம் ஒரு வெளிநாட்டு மதம் தானே? என்ன கிறிஸ்தவம் ஒரு வெளிநாட்டு மதம் இல்லடா, அது நம்ம ஆசியாவில் பிறந்த ஒரு மதம். இயேசு கிறிஸ்து நம்ம ஏசியாவில் பிறந்தவர். சைவம் வைணவம் கிறிஸ்தவத்தோட ஆதி இந்திய கிறிஸ்தவ கிளைகள்டா. நம்ம தேசத்துல இருக்கிற இருந்த கடவுள் கொள்கைகள்ல ஒரு பெரிய சேஞ்ச மாற்றத்தை தோமாவோட நற்செய்தி உண்டாக்குச்சுடா. என்ன மாற்றங்கள்லாம்? கடவுள் ஒருவர், அவர் திரியேக தேவனாக இருக்கிறார் அப்படிங்கிற அந்த திருத்துவ கொள்கை, ரத்த சிந்தாமல் பாவம் மன்னிப்பு இல்லை அப்படிங்கிற அந்த பலி கொள்கை, நம்பிக்கை, மனிதனை மீட்க கடவுள் மனித அவதாரம் எடுத்து வருவார் அப்படிங்கிற அந்த அவதார கோட்பாடு, இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே பலியாக கொடுத்ததுனால இனி வேற எந்த பலியும் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற அந்த பலி நிறைவேற்று கொள்கையை அங்கீகரிச்சு பலிகளை நிறுத்தியது. நம்ம சைவ வைணவ கோயில்களின் வடிவமைப்பு, ஆகம விதிகள், வழிபாட்டு முறைகள், தூப தீபம் காட்டுதல், தேங்காய் உடைக்கிறது, விபூதி, குங்குமம், சந்தனம் இதை இடுறது,
மணி அடித்தல், இப்படி எத்தனையோ சொல்லிக்கிட்டே போகலாம்டா. சிற்பக்கலை, ஓவியங்கள்ல, புராணங்கள்ல, காப்பியங்கள்ல, பக்தி பாடல்கள்ல ஒரு பெரிய மாற்றத்தை, கிறிஸ்தவத்தினுடைய கொள்கைகளுடைய தாக்கத்தை பார்க்க முடியும்டா. சொர்க்கம், நரகம், நியாய தீர்ப்பு, ஒரே தரம் மறிப்பது, பிறவி சுழற்சி கொள்கைகள்ல பெரிய மாற்றம், இப்படி எத்தனையோ முன்னேற்றங்கள், மறுமலர்ச்சி, இது எல்லாமே ஏற்பட்டுச்சுடா. பல 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 இந்த உலகத்தையே, உலக சரித்திரத்தையே ரெண்டா பிரிச்ச ஒரே மதம் இல்லையா கிறிஸ்தவம்? டேய், கிறிஸ்தவம் ஒரு மதமே கிடையாதுடா, அது ஒரு மார்க்கண்டா. நம்ம எல்லாம் படைச்ச அந்த பரமேஸ்வரன்கிட்ட போய் சேர்றதுக்கு வழிகாட்டுறதுக்கு உண்டான ஒரு மார்க்கம் தாண்டா அது. இயேசு கிறிஸ்து ஒரு மத தலைவரோ ஒரு மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காகவோ அவர் பூலோகத்துக்கு வரல. நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்காகவே அவர் அவதாரம் எடுத்தார். நமக்காக அவர் பலியானார்டா. அண்ணா, மனுஷால பண்படுத்துற இந்த கிறிஸ்தவம் நமக்கு ஏன் நம்ம தேசத்துல இருக்கிற எல்லாருக்கும் தேவைன்னா, எங்க பார்த்தாலும் லஞ்சம், கரப்ஷன், பாவம், விபச்சாரம், மதுக்கடைகள் எல்லாமே மாறணும்னா. ஆமாண்ணா, இப்ப எங்க பார்த்தாலும் ஸ்ட்ரைக்கு, பஸ் எரிப்பு, லத்தி சார்ஜ், துப்பாக்கி சூடு, குண்டு வெடிப்பு, வன்முறை, தீவிரவாதம், மதத்தின் பேரால, ஜாதியின் பேரால, இனத்தினுடைய பேரால, மொழியினுடைய பேரால, ஆறு நதி அணைக்கட்டுகள் பேரால, சிலைகளின் பேரால, கட்சிகளின் பேரால, அரசியல் தலைவர்கள், சினிமா நடிகர்கள் பேரால எல்லாம் இன்னைக்கு தினமும் எத்தனையோ வன்முறைகள், ஸ்ட்ரைக் எல்லாம் நடக்குது. ஆனா நம்ம தேசத்துல எத்தனையோ ஸ்டேட்ஸ்ல கிறிஸ்தவங்களோட சர்ச்சைகள் சில மதவாதிகளால இடிக்கப்படுது. கிறிஸ்தவங்க அடிபடுறாங்க, கிறிஸ்தவ போதகர்கள் தாக்கப்படுறாங்க, பேப்பர்ல பாக்குறோம் நம்ம. ஆனா எங்கேயுமே அதுக்காக ஒரு ஸ்ட்ரைக்கோ, வன்முறையோ, பஸ் எரிப்போ நடக்கலையே. நினைச்சு பார்த்தாலே ஆச்சரியமா இருக்குல்ல. அதுதான்டா கிறிஸ்தவத்துக்கு மத்த மதத்துக்கு உண்டான வித்தியாசம். கிறிஸ்தவங்களுக்கும் உணர்வுகள் இருக்குடா. அவளுக்கும் இந்த தேசத்துல வாழ்றதுக்கு, அவ விரும்பின கடவுளை பின்பற்றுவதற்கு எல்லாருக்குமே முழு உரிமையை அரசியல் சட்டம் அனுமதிக்குது. அவளுக்கு எதிரா, கிறிஸ்தவத்துக்கு எதிராக நடக்கிற இந்த அடக்குமுறை, தீவிரவாதத்தை எதிர்க்க பதிலடி கொடுக்கிறதுக்கு அவளுக்கு பழிக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு தெரியாதா? அவகிட்ட பணம் கிடையாதா? அவளும் வன்முறையில் ஈடுபடலாமே, பாம் வாங்கலாமே, பாம் வைக்கலாமே, நம்ம கோயில்களை தகர்க்கலாமே, மாவோயிஸ்டுகள் பண்றது போல AK-47 வாங்கலாமே. ஏன் செய்யல? இயேசு கிறிஸ்துவுக்காக ரத்த சாட்சியா மரிக்கிறதுக்கு தயாரா உள்ளவங்கடா கிறிஸ்தவங்க. பிறகு ஏன் பழிக்கு பழி வாங்கல? ஏன் பதிலடி கொடுக்கல? ஆமா, ஏன்னா அவங்க அப்படி செய்யல. ஏன்னா அப்படி செய்ய சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லலடா. அவர் சொன்னதெல்லாம் உங்கள் சத்துருக்களையும் சிநேகியுங்கள், உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க, உங்கள் பகைஞர்களுக்கும் மனம் இறங்குங்கள், அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யுங்க, பழிக்கு பழி வாங்க வேண்டாம். ஒருத்தன் உனது வலது கண்ணத்தில் அரைஞ்சா உனது இடது கண்ணத்தையும் காட்டுன்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து சொன்னாரே, அதைத்தாண்டா இப்ப ஃபாலோ பண்றாங்க. அதனாலதான் கர்நாடகாவிலையும், ஒரிசாவிலையும், குஜராத்திலையும் கிறிஸ்தவாளுக்கு எதிராக எத்தனை வன்முறைகள் நடந்தாலும் சரி, எந்த ஒரு ரிட்டாலியேஷனும், பழிக்கு பழி வாங்கலும் இல்லடா. இது கிறிஸ்தவங்களோட பலவீனம் இல்லடா, அதுதான்டா அவங்களுடைய பலம், அவளோட முழங்கால் பலம். அந்த முழங்கால் தான் அவளுக்கு அத்தனை பொறுமையும், சகிப்புத்தன்மையும், அடக்கத்தையும், அமைதியும் கொடுக்குது. நாம் எல்லாரும் ஜாதி, மத, இனம், மொழி பேதங்கள் எல்லாவற்றையும் மறந்து எல்லாரும் ஒரு தாய் வயிற்று மக்களா மாறணும்னா, நம்ம தேசத்துல எந்த ஒரு வன்முறையும் தீவிரவாதம் இல்லாம இருக்கணும்னா, எந்த அரசியல் சீர்கேடுகளும், லஞ்ச லாவண்யங்களும், முறைகேடுகளும் இல்லாம நம்ம நாடு முன்னேற்ற பாதையில பீடு நட போடணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய உபதேசங்களையும் பிடிச்சுக்கிட்டு அதன்படி நடக்கிறது தாண்டா. அதுக்கு தாண்டா இந்த கிறிஸ்தவ இத்தனை அடிகளையும் உதைகளையும் வாங்கிட்டு ஊர் ஊரா போய் சொல்லிட்டு இருக்கா. இத சில மதவாதிகள், அமைப்புகள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டா நல்லா இருக்கும். ஆனா சில அமைப்புகள், மதவாத சக்திகள் கிறிஸ்தவத்தை எதிர்க்கிறாங்களே, எதுக்காக இது செய்யறாங்க? இதனால அவளுக்கு உண்மையில என்னென்ன கிடைக்குது? டேய், இந்து மதத்தை, அதனுடைய சனாதன தர்மத்தை நாங்க காக்கிறோம், அந்நிய மதத்தினுடைய ஆக்கிரமிப்பை தடை செய்யறோம் நினைச்சுட்டு இதை செய்யறா. முதல்ல இந்து மதம்னு ஒண்ணு கிடையாதுடா. இப்ப இருக்கிற சைவமும் வைணவம் கிறிஸ்தவத்தினுடைய கிளைகள். சைவ வைணவ சமய புராணங்கள், வேதாந்தங்கள், ஞானிகள் சொல்றது எல்லாமே கிறிஸ்தவத்தை தான், வேற எதையுமே இல்ல. அதனால இல்லாத ஒன்ன காப்பாத்துறோம்ங்கிறதுக்காக இவ கொடியை பிடிச்சிட்டு போறது
இல்ல தப்பு அப்படிங்கறத அவங்க உணரணும். ரெண்டாவது, கிறிஸ்தவம் ஒரு அந்நிய மதம் அல்ல, இது ஒரு ஆசிய மதம். வேற எந்த தேசத்திலையும் பரவுறதுக்கு முன்னாடியே நம்ம தேசத்துல வேரூன்றிய ஒரு மதம் தான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவர்கள் நடத்துற ஸ்கூலு, காலேஜ், கான்வென்ட், ஆஸ்பத்திரி, சமூக சேவை எல்லாம் நமக்கு வேணும். அவ கண்டுபிடிச்ச டெலிபோன் வேணும், ரயில் வேணும், பிளேனு, காரு, டூ வீலர் மற்றும் எல்லா நவீன சாதனங்கள்லாம் வேணும். அவ கண்டுபிடிச்ச மருந்துகள் வேணும். காட்டுற அன்பு மட்டும் வேண்டாம், அந்த அன்பை அடக்கத்தை போதிக்கிற இயேசு கிறிஸ்துவம் வேண்டாம்னு சொன்னா அது நல்லவாடா இருக்கு? கிறிஸ்தவத்தை எதிர்க்கிற சக்திகள் தான் அந்நிய சக்திகள். அவைகளுக்கு மறுபடியும் அந்த மனு தர்மத்தையும் வர்ணாசிரமத்தையும் மேல் ஜாதி கீழ் ஜாதி தீண்டத்தகாத ஜாதின்னு கொண்டு வந்து இவ குளிர்காயணும் பார்க்கிறா. அதாண்டா அவளோட உண்மையான நோக்கம், லட்சியம், கொள்கை எல்லாமே. நம்ம தேசத்தோட முன்னேற்றமோ அமைதியோ சமாதானமோ ஏற்றத்தாழ்வற்ற ஒரு சமுதாயமோ அவளோட நோக்கம் அல்ல. இவாளுக்காக நம்ம ரொம்ப ஜபம் பண்ணி ஆகணும்டா. அடுத்து, இந்த கிறிஸ்தவங்க ஐரோப்பிய கிறிஸ்தவத்தை விட்டுட்டு தோமா கொண்டு வந்த ஆதி இந்திய கிறிஸ்தவத்தை பரப்பணும். கிரேக்கனுக்கு கிரேக்கனை போலவும், யூதனுக்கு யூதனை போலவும், இந்துக்களுக்கு இந்துக்களை போலவும் இவா சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இந்து மத வேதங்கள் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவத்தை விளக்கி சொல்லி கிறிஸ்தவத்தை பரப்பணும். கிறிஸ்தவம் நம்ம இந்திய திராவிட கலாச்சாரம் பண்பாடுகளுக்கு ஏற்ப மாறணும். இப்போ இந்து மக்கள் எந்த விதமான தயக்கமே இல்லாம இயேசு கிறிஸ்துவை ஏத்துப்பா, பகவானுடைய ராஜ்யம் கட்டப்படும். இந்தியாவில் நிரந்தரமான சந்தோஷம் சமாதானம் அப்பத்தாண்டா உண்டாகும். ஏன்னா இயேசு கிறிஸ்து பலியானாரா இல்ல கொலை செய்யப்பட்டாரா? பலியானாருடா, பலியானாருடா. வேதங்கள்ல தீர்க்க தரிசிகளால பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே ஏற்கனவே முன்னுரைக்கப்பட்டதுடா அது. அவர் தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். டேய், அவர் பகவானோட தற்சொரூபம்டா. அவர் யாராவது கொல்ல முடியுமா? ஒரே ஒரு சொல்லால ஆர்ப்பரிக்கிற கடலை அடக்கி அமைதிப்படுத்த தெரிஞ்சவருக்கு, கடல் மேல நடக்க தெரிஞ்சவருக்கு, 4 நாளைக்கு முன்னாடி மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினவருக்கு, யாவீருவினுடைய மகளையும் பாடையில தூக்கிட்டு போகப்பட்ட ஒரு பிணத்தையும் தொட்டு உயிர் கொடுத்தவருக்கு, 38 வருஷமா குளத்தர்களை படுத்த படுக்கையா கடந்தவனை எழுப்பி நடக்க பண்ணினவருக்கு, முடவர்களை நடக்க வச்சவருக்கு, கூடர்களுக்கு பார்வையை கொடுத்தவருக்கு, அவருடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலேயே 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியோட ரத்த போக்க குணப்படுத்தியவருக்கு, கற்சாடி தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தியவருக்கு, பிசாசுடைய கட்டுக்கள் இருந்து பரிபூர்ணமான விடுதலையை கொடுத்தவருக்கு, 6000 பிசாசுகள் பிடித்திருந்த லேகியோனை ஒரே ஒரு அதட்டனால விரட்டியவருக்கு, இவரை பிடிக்க வந்த ரோம சிப்பாயினுடைய காதை பேதுரு வெட்டிய போது அதை எடுத்து ஒட்ட வச்சவருக்கு, இவரை பிடிக்க வந்தவர்களையோ இவரை துன்பப்படுத்த நினைச்சவங்களையோ ஒரே ஒரு வினாடியில அப்படியே சுட்டரிச்சு பஸ்பமாக்க எவ்வளவு நேரண்டா ஆயிருக்கும்? அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதுமே. 12 லேகியோன்கள், அதாவது 72,000 தேவ தூதர்கள் இறங்கி வருவாங்களே, ஒரே ஒரு தேவ தூதன் 85,000 பேரை ஒரே சமயத்துல சங்காரம் பண்ணுவான்டா. அவரை கொலை செய்யணும்னு யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியாதுடா. அவர் தம்மை தாமே பலியாக, கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்தார்டா. சர்வ பாவ பரிகாரே ரத்த பிரதோஷனம் அவசியம், தத்ரக்ஷம் பரமாத்மனோ புண்ணியம் தானபலி யஜ்ஞம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா. ராஜா அழறா அண்ணா, நேக்கு நீங்க சொல்றது கேட்கிற போது கண்ணீரை அடக்க முடியலன்னா. நம்ம எல்லாம் படிச்ச அந்த பரமேஸ்வரன் பட்ட பாடுகளை நினைச்சா எப்பேற்பட்ட கடின இருதயம் உடைஞ்சு போகுட்டா. ஏன்னா அண்ணா, அவர் பலியாகாம பாவத்தை மன்னிச்சிருக்க முடியாதா? முடியாதுடா, முடியாது. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். இது தேவ நீதிடா. செய்த பாவத்தை போக்குறதுக்காக ஆதி காலத்துல, பழைய ஏற்பாட்டு காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அப்பழுக்கில்லாத ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அதன் தலையில இவ கைய வச்சு தான் செய்த பாவங்கள் எல்லாம் இந்த பாவம் இல்லாத ஆட்டுக்குட்டியின் மேல சுமத்தி இவனுக்கு பதில் அதை பலி கொடுத்து பாவம் மன்னிப்பு பெற்றுக்கிட்டா. நாளுக்கு நாள் ஜனங்களோட பாவம் பெருகுச்சு, பலிகளும் பெருகுச்சு, எதுவுமே குறையல. அதுக்கு பிறகுதான் பகவான் ஏற்கனவே திட்டமிட்டபடி இயேசுவையே ஒரே ஒரு தினம் பலியாக கொடுத்து இந்த லோகத்தோட ஒட்டுமொத்த பாவங்களையும்
ஒரே அடியா சுமந்து தீர்க்க கிருபாதார பலியாக ஆக்கினார். இதை விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த பாவ மன்னிப்பு இலவசமா கிடைக்குது. விசுவாசியாதவர்களுக்கோ இந்த பாவ விமோசனம் இல்லை. வேற எதாலையுமே பாவத்தை போக்க முடியாதா? முடியாதுடா. எத்தனை தான தர்மங்கள் பண்ணாலும் சரி, கோயிலுக்கு போனாலும் சரி, கங்கை யமுனையில குளிச்சாலும் சரி, சுலோகங்கள் மந்திர உச்சாரணங்கள் சொன்னாலும் சரி, பூஜை புனஸ்காரங்கள் பண்ணாலும் சரி, கலச விளக்கு வேள்வி பூஜைகள் பண்ணாலும் சரி, இருமுடி எடுத்துட்டு போனாலும் சரி, பாத பூஜை பண்ணாலும் சரி, பாத யாத்திரை பண்ணாலும் சரி, விரதம் இருந்து மாலை போட்டு போனாலும் சரி, எத்தனை நேரம் அங்க பிரதட்சணம், காவடி, அலகு குத்தல், தீமிதி, பொங்கலிடல், தேரெழுத்தல் செஞ்சாலும் சரி, மலை ஏறினாலும் சரி, கிரிவலம் வந்தாலும் சரி, ராஜயோகா குண்டலினி யோகா பண்ணாலும் சரி, காயகல்ப பயிற்சி எடுத்தாலும் சரி, கோயில் உண்டியில் எவ்வளவு நீ காணிக்க போட்டாலும் சரி, கோயிலே கட்டினாலும் சரி, செய்த பாவங்களை ஒரு காலம் போக்கவே முடியாதுடா. ஏன்னா ரத்த பிரதோஷனம் பாவ விநாசம்னு சம்பூர்ண மகாபாரதமே சொல்லுதுடா, தாண்டிய மகாபிரமாணம் சொல்லுதுடா, ரிக்வேதம் சொல்லுதுடா, பிரம்மசூத்திரம் சொல்லுதுடா, கீதை சொல்லுதுடா, சிவஞான போதம் சொல்லுது. எல்லா வேதங்களும் வேதாந்தங்களும் உபனிஷத்துக்களுமே சொல்லுதுடா. பைபிள் தெள்ள தெளிவாவே சொல்லுது. ஏன்னா இப்ப இந்த பாவங்கள்லாம் மன்னிக்கப்படலன்னா என்ன? அடுத்த ஜென்மத்தில் பாத்துக்கிறது. இன்னும் 7 ஜென்மங்கள் இருக்குன்னு தான் சொல்றாங்களே. ஒரு அளவும் கிடையாதுடா. மனுஷனுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு பிறவிடா. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு வேதம் தெள்ள தெளிவா சொல்லுதுடா. ஒரே ஒரு பிறவிதான். அது கண்ணு திறக்குள்ள ஓடி போயிடும். மனுஷருடைய வாழ்க்கை புல்லு குப்பாக இருக்குது அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகின்ற புகையை போல இருக்கிறதே அப்படின்ட்டு பைபிள் சொல்லுது. மரணத்தை காணாமல் இருப்பவன் யார்? பாதாள வல்லடிக்கு விலைக்கு விடுகிறவன் யார்? ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாக இருக்கிறான் அப்படின்ட்டு பரிசுத்த வேதாகமம் தெள்ள தெளிவா சொல்லுதுடா. நேத்து இருந்தவன் இன்னைக்கு இல்ல, சீட்டு கிழிஞ்சிடுத்து. நாம எல்லாருமே லைன்ல தாண்டா நிக்கிறோம். என்னைக்கு ஆண்டவர் நம்ம சீட்டு எடுத்து கிழிக்க போறாருன்னு தெரியாது. வீட்டுல கிளியுமா, ரோட்ல கிளியுமா, அப்போல்ல ஹாஸ்பிட்டல்ல நாரி போய் கிளியுமா தெரியாது. ஆனா கிளியும், கண்டிப்பா கிளியும். ஒருத்தன் தப்பிக்க முடியாது. ஒரு கல்லற தோட்டத்துல ஒரு போர்டு ஒண்ணு போட்டிருக்கு பார்த்தேன். இன்று நான் நாளை நீ. எல்லாம் நாள் கணக்குல தாண்டா வித்தியாசம். நீங்க சொல்றத கேட்கும் போது எனக்கு இப்பவே கை கால்லாம் நடுங்குதுன்னா, நெஞ்சு விடவெடுக்குதே, பயமா இருக்கு. இப்பவே யாரும் எனக்கு சந்தோஷமா மாதிரி கேட்குதே. டேய், நீ எல்லாம் சட்டு புட்டு போவே மாட்டேடா. உனக்கு கவலையே படாத. கடைசியா அண்ணா சொன்னாரே அப்போலோ ஹாஸ்பிட்டல், அங்க போய் இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு நொந்து நூலாகி நாரி போய் தாண்டா போவேன். இங்க பாருங்கண்ணா, இந்த இடபிடித்தம் வயல நல்ல வார்த்தையா வர மாட்டேங்குது. டேய், நான் என்னடா பாவம் பண்ணேன்? நீ பாத்தியா? நீ பாவம் பண்ணல யாருக்கிட்ட தெரியாது? நீ பண்ணது முழுக்க அத்தனையும் பாவம்டா. நச்சு, வம்பு, விவகாரம் எல்லாம் பண்ணிருக்க. உனக்கு நல்லா தெரியும். சரி டேய், போறண்டா, விடுங்க. இப்ப என்ன இந்த பாவம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீ கேட்டியே. நாம எல்லாருமே ஏதாவது ஒரு பாவத்தை தினம் செஞ்சுட்டு தாண்டா இருக்கோம். பாவம் செய்யாத மனுஷாலே இந்த லோகத்துல கிடையாதுடா. நம்ம அத்தனை பேருமே பாவம் செய்யறோம். அறிஞ்சு செய்யறோம், அறியாம செய்யறோம், தெரிஞ்சு செய்யறோம், தெரியாம செய்யறோம். சர்ச்சுக்கு போய்கிட்டே, கோயிலுக்கு போய்கிட்டே, மசூதிக்கு போய்கிட்டே, பைபிள் படிச்சுக்கிட்டே, கந்த சஷ்டி கவசம் சொல்லிட்டு, பாலாபிஷேகம் பண்ணிட்டு எல்லா பாவங்களையும் பண்றோம். பள்ளிவாசலுக்கு போய்கிட்டே, நமாஸ் பண்ணிக்கிட்டே, ஹஜ் யாத்திரை போய்கிட்டே எல்லா நாச வேலைகளையும் ஈடுபடுறோம். இதுவரைக்கும் நான் எந்த பாவமே செஞ்சதில்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவ தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்கிறாள் தான் அர்த்தம். சாரி அண்ணா, நான் தெரியாம சொல்லிட்டேன். அண்ணா, நானும் சாரி அண்ணா. இனிமே நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன்னா. நம்ம மனுஷாலோட பார்வையில பாவங்கிறதே வேறடா, ஆண்டவருடைய பார்வையில பாவங்கிறதே வேற. நாம நினைக்கிறோம் திருடினா பாவம், கொள்ளையடிச்சா பாவம், ஒரு பெண்ணை கற்பழிச்சா பாவம் நினைக்கிறோம். ஆனா மனசால ஒரு பெண்ணை நம்ம இச்சித்து பார்த்தாலே அவளோட நீ விபச்சாரம் பண்ணதுக்கு ஈக்குவல்னு பகவான் சொல்றார். பொய் சொன்னா பாவம், யாரை பத்தியாவது குறை சொன்னா, தப்பா பேசினா பாவம், வம்பு வீம்பு வைராக்கியம் பாராட்டினா பாவம், மமதை கர்வம் மேட்டுமையான எண்ணம் பாவம். இப்படி பகவானுடைய பார்வையில பாவம் 1 2 நிறையவே இருக்குடா. இதெல்லாம் வச்சு பார்க்கிற சமயத்துல நாம எல்லாருமே தினந்தோறும் எக்கச்சக்கமா எத்தனையோ பாவங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறதாண்டா உண்மை. அதுக்குண்டான தண்டனையில இருந்து நாம தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி, ஆண்டவரே நான் பாவியப்பா, நான் செய்த பாவங்கள் எல்லாம் ஒரு விஷயம் மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு கதறி கர்த்தரோட சமூகத்துல செஞ்ச பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு, உம்முடைய பரிசுத்தமான ரத்தத்தினால என் பாவங்களை கழுவி என்னை சுத்திகரித்து என்னை பரிசுத்தப்படுத்தி என் பாவங்களை மன்னிங்க தகப்பனே போயிட்டு
ஜலத்துல மூழ்கி ஜல தீட்சை எடுத்தாகணும். ஏண்டா ஜல தீட்சைன்னா அது என்னன்னா? முழுக்கு ஞான ஸ்நானம்டா, கங்கா ஸ்நானம்டா. ஜலத்துல மூழ்கி பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கிறது தான். ஆனா இது நம்மள கிறிஸ்தவங்களா மாத்துறதுக்காக இல்ல. பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கவும் நம்ம படைச்ச அந்த மகா பரிசுத்தம் உள்ள பகவானோட பிள்ளையா மாறுறதுக்காக தாண்டா இது. மேற்கொண்டு எந்த பாவமும் செய்யாம இருக்க தினமும் வேதத்தை வாசிக்கணும். இது மத மாற்றம் அல்லடா, மனமாற்றம். பாவ வாழ்க்கை, பாவ சிந்தனையிலிருந்து ஒரு மனமாற்றம். பரலோகம் போறதுக்கு, மோட்சம், சொர்க்கம், கைலாசம், வைகுண்டம் போறதுக்கு, நாம முக்தி அடையிறதுக்கு இது ஒண்ணுதாண்டா வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும்னு சொன்ன அந்த சத்தியேஸ்வரனை, சர்வேஸ்வரனை, அந்த பரமேஸ்வரனை, அந்த இயேசு பகவானை பற்று பிடிச்சுக்கிறது ஒண்ணுதாண்டா இதுக்குண்டான வழி. வேற எந்த வழியுமே கிடையாதுடா. அண்ணா நான் கிளம்புறேன். அண்ணா நானும் கிளம்புறேண்ணா. எங்கடா அவ்வளவு அவசரமா கிளம்புறேன்? முழுக்கு ஞான ஸ்நானம் எடுக்கத்தான். இவ்வளவு தெளிவா சத்தியத்தை கேட்ட பிறகும் நான் முழுக்கு ஞான ஸ்நானம் எடுக்கலன்னா அப்புறம் எப்படியே? ஒரே வழி இயேசுதான் தெரிஞ்ச பிறகு இன்னும் நான் மனம் திருந்தாம அவரை என் குலதெய்வமா சொந்த ரட்சகரா ஏத்துக்காம இருந்தேன்னா என்னை விட ஒரு கேடு கட்ட முட்டாள் எவனுமே இருக்க மாட்டான். வரேன்னா. வெரி குட், வெரி குட், வெரி குட்ரா. இந்த வானத்தையும் பூமியும் சகல ஜீவராசிகளையும் நம்மையும் படைச்ச அந்த சர்வேஸ்வரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் இந்த சீடியை கேட்கிறவர்களையும் இதை மற்றவாளுக்கு வாங்கி கொடுக்கிறவாளையும் இயேசு கிறிஸ்துவை மனசார ஏற்றுக்கொண்டு பாவ அறிக்கை செய்து ஜல தீட்சை எடுக்கிற சகல ஜனங்களையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. மங்கள சுப மங்களம் நித்ய ஜய மங்கள சுப மங்களம். இந்த சீடியை கேட்பவர்க்கும் வாங்கி எடுத்து கொடுப்பவர்க்கும் இதன்படி நடப்பவர்க்கும் மங்கள சுப மங்களம் நித்ய ஜய மங்கள சுப மங்களம். Please subscribe.